ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம கிளாஸ்க்குள்ள போக போறோம். கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிஸ்கிரிப்டிவா எழுதுறவங்க என்ன அப்படின்னா, இதுல வந்து என்ன எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்றேன். அதாவது மெயின்ஸ்ல வந்து நம்ம மெயின்ஸ் எழுதுற மாதிரி பேனால வச்சு எழுதுற மாதிரி. அப்ஜெக்டிவ் டைப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா குரூப் டூ ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம படிச்ச மாதிரி தான் படிச்சுக்கணும். சரிங்களா, பெருசா ஒன்றும் கிடையாது. ஆனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ள பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறைய படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்டா வந்து குரூப் டூ ஏ வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா. ஸோ அதே இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ வந்து மெயின் சேனல் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க நான் டிப்ஸ் கொடுக்குறேன் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லுங்களா. ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ஸ் கொடுத்து அந்த லொகேஷன்ஸ் பத்தி இதுல யார் யார் இருக்காங்க, என்னென்ன சாயில்ஸ் என்ன மாதிரியான இருக்கு அப்படின்ற மாதிரி லொகேஷன்ஸ் பேசிஸ்ல கொஸ்டின் கேட்கலாம். அண்ட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். யாராவது தெரிஞ்ச ஆன்சர்ஸ் பண்ணுங்க. சரிங்களா. ஸோ மெயின்ஸ் கொஸ்டின் தான் அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின். சரிங்களா. இப்போ டிஸ்கிரிப்டிவ் டைப்னா எழுதுற மாதிரி. சரிங்களா. ஓகே, இப்ப வந்து ஒரு கொஸ்டின் என்னன்னா இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்பதை நிறுவுக. சரிங்களா, இது வந்து தமிழ்ல சொல்லியிருக்கேன். இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்பதை நிறுவுக அப்படின்றது தமிழ்ல கேட்கிறேன். இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் அ சப்கான்டினென்ட், ஜஸ்டிஃபை திஸ். சரிங்களா, ஜஸ்டிஃபை இந்தியா இஸ் அ சப்கான்டினென்ட் இந்த கொஸ்டினுக்கு. சரிங்களா, யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? இங்க இருக்கவங்க குரூப் டூ படிக்கிறவங்க இல்ல யாருனாலும் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ண முடியுமா? இந்தியா இஸ் அ சப்கான்டினென்ட். இந்தியா இஸ் அ இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்பதை நிறுவுக. ஜஸ்டிஃபை இட். இதான் கொஸ்டின். சொல்ல முடியுமா? ஆன்சர் யாராவது பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? யாருக்கும் தெரியாதா? நேச்சுரல் பவுண்டரிஸ். ஓகே, நேச்சுரல் பவுண்டரிஸ் இருக்கு. வேற? டைவர்ஸ் பிசியோகிராபிக்கல் டிவிஷன்ஸ் சார். ஓகே, டைவர்ஸ் ஜியோகிராபிக்கல் டிவிஷன்ஸ். வேற? வேற? ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படின்னா நீங்க எப்பயுமே ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்தியா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னா வெறும் ஜியோகிராபிக்கல் ஆஸ்பெக்ட்ல மட்டும் பார்க்க கூடாது. சரிங்களா, சோசியோ எக்கனாமிக் ஜியோகிராபின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது சமூக பொருளாதார புவியியல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. புவியியல்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் லேண்டு, சரி, நிலம் நீர் காற்று நெருப்பு இது மட்டும் தான் ஜியோகிராபி அப்படின்றது கிடையாது. ஸோ மக்கள் அவங்களோட கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா புவியியல்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் சமூக பொருளாதார புவியியல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இப்படி இந்த கான்செப்ட் வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மக்களோட நீங்க ஒரு ஜியோகிராபிக்கல் ஆஸ்பெக்ட்ல நீங்க சொன்ன டைவர்ஸ், அதாவது பாலைவனம், அதுக்கப்புறம் இந்தியாவில வந்து பனி சூழ்ந்த பகுதியும் இருக்கு, பாலைவனமும் இருக்கு, சமவெளிகளும் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையும் சொன்னீங்க அப்படின்னா ஜியோகிராபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். அதே இது பீப்புள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொழி, மதம், அப்புறம் இனம் வழியாக எப்படிப்பட்ட இதுல இருக்க உணவுல சாப்பாடு வகைகள் இது எல்லாத்துலயுமே உள்ள டைவர்சிட்டி நீங்க காமிச்சீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு சமூக பொருளாதார இது புவியியல் சூழல்களை கொண்டுள்ளதால் இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் என கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. நான் சொன்ன எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா அதை நிறுவுக அப்படின்னு கேட்டாங்க, நம்ம நிறுவியாச்சு. சரிங்களா. இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் ஏன்னா நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, ஒரு கண்டத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இந்தியாவில இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து சொல்லிட்டோம்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா. ஸோ அந்த பேசிஸ்ல தான் இந்த ஏரியால கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு பார்க்க போற டாபிக்ல. சரிங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து குரூப் டூல கேட்க வாய்ப்பு இருக்கு. குரூப் டூ ஏல அஸ் யூஸ்வல் நீங்க எப்பயுமே ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லா ஏரியாலையும் பாத்துக்கிறது நல்லது. சரிங்களா. இப்போ நம்ம வந்து உங்க ஸ்கூல் புக்ல உள்ள கண்டென்ட்டை கிறிஸ்பா வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு மேப் மாதிரி போட்டிருக்கேன். அந்த மேப் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன். அந்த மேப்பை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஒரு செகண்ட், நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? நான் வச்சிருக்க ஸ்கிரீன் ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே ஓகே, சரி ஓகே. இது எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இங்கிலீஷ்ன்றது ஒண்ணுமே கிடையாது, வெறும் எழுத்து மட்டும்தான். அதை நீங்க ரீட் பண்ண போவோம், அதை சேர்த்து எழுத்து படிச்சீங்கனாலே அது என்னன்னு புரிஞ்சிடும். நான் எல்லாத்தையுமே தமிழ்லயும் சொல்றேன். சரிங்களா. இதை இந்த இந்த மேப்ல உள்ளதுதான் அப்படியே தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. அப்படியே இங்கிலீஷ்லயும் இருக்கு. நம்ம ஸ்கூல் புக்ல உள்ளதான் இங்க வந்து மேப்பா வரைஞ்சிருக்கோம். சரிங்களா. இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரிதலுக்காக எக்ஸாக்டா வந்து குரூப் டூ ஏ ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த மாதிரியான டீட்டெயில்டா தேவைப்படும். குரூப் டூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்றேன் அந்த ஒரு ஸ்பெசிபிக்கான கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம பாத்துக்கிட்டா போதும். சரிங்களா.
ஸோ அது மட்டும் இங்க பாத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹிமாலயாஸ். ஸோ இந்த ரீஜன் ஃபுல்லாவே நம்ம வந்து ஹிமாலயன் ரீஜனா நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். இந்த ரீஜன் ஃபுல்லாவே சரிங்களா. எங்க இருந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த இடத்துல சரிங்களா. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பாமீர் நாட்டு, அதாவது பாமீர் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஆல்ரெடி இதெல்லாம் வந்து இதுல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ப்ரிலிம்ஸ்க்கு. இருந்தாலும் இந்த இடத்துல பாத்துக்கோங்க, கொஞ்சம் மேப்பா பார்க்கும்போது இன்னும் மறக்காது எதுவுமே இருக்கும். ஸோ இந்த இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்சா பர்வா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நங்கா பர்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஏரியாவையும் நான் வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த இடத்துல போட்டிருக்கேன் நங்கா பர்வாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்சா பர்வா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா இப்படி வந்து உள்ள வரும் சரிங்களா. ஸோ பிரம்மபுத்திரா இந்த வழியா தான் நமக்கு உள்ள வருது. அந்த நம்சா பர்வா தட்டி தான் உள்ள வரும். ஸோ பாமீர் நாட்டுன்ட்டு இருக்கு. ஸோ அந்த பாமீர் நாட்டு வழியா தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வில் மூல அமைப்பு சரிங்களா. இது பேர மேருமலை அப்படின்னு தமிழ் அழகா சொல்லுவாங்க. மேருமலைனா இமயமலை. இமயமலையை வந்து பாத்தீங்கன்னா வில் போல வளைச்சுதான் வந்து முப்புறங்களை எரித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு முப்புறங்களை எரித்தவன் யாரு, சிவனை சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அதுதான் வந்து இமயமலை அப்படின்னு சொல்றது. இந்த பாமீர் நாட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர்ல இருக்கு தெரியுமா இந்த ரீஜியன். ஸோ இந்த ரீஜியன் எல்லாமே டிரான்ஸ் ஹிமாலயஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. டிரான்ஸ் ஹிமாலயஸ் அப்படின்னா இது வந்து டிரான்ஸ் ஹிமாலயஸ் தான், தமிழ்லயும் டிரான்ஸ் ஹிமாலயஸ் தான். அதுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா. ஸோ இந்த ரீஜியன் டிரான்ஸ் ஹிமாலயஸ்ன்றது. ஸோ இது எங்கெங்க இருக்குன்னு பாருங்களேன். ஹிமாலயம் இங்க வந்து உங்களுக்கு இது இந்தியாவோட மேப்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திபெத் இருக்கு சரிங்களா. ஸோ திபெத் வந்து இங்க இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், இந்த ரீஜியன் ஃபுல்லா ஜம்மு காஷ்மீர். இங்க இது லடாக் ரீஜியன். ஸோ அப்ப அந்த லடாக் ரீஜியன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு நமக்கு, டிரான்ஸ் ஹிமாலயாஸாவா இருக்கு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பீக்னா சிகரங்கள்லாம் என்னென்ன இருக்கு, காட்பினாஸ் K2 இருக்கு. அது மட்டும் நான் நிறைய இருக்கும், எல்லாத்தையும் நான் சொல்ல போறதில்ல, முக்கியமானது மட்டும் சொல்ல போறேன். நீங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. நம்ம கிளாஸ்ல ஸ்கூல் கோர்ஸ் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் சரிங்களா. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா லடாக் ரேஞ்சு, ஜாஸ்கர் ரேஞ்ச், கார்வார் ரேஞ்ச், மேல சார் வாய்ஸ் அதுக்கப்புறம் இசட், அதுக்கப்புறம் KL இசட் மேல இருந்து வாய்ஸ் பிரேக் ஆகுதா உங்களுக்கு?
ஓகே, சாரி. ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கொஞ்சம் எனக்கு எந்த இடத்துல நெட் கிடைக்குன்னு தெரியல. ஸோ அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் ஒய்ஃபைல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த காரகோரம் ரேஞ்ச் அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்ல சரிங்களா. ஃபர்ஸ்ட் K2ன்றது வந்து பாத்தீங்கன்னா காரகோரம்க்கு மேல இருக்கு. K2 காட்விட் ஆஸ்ட்ரின்றது. ஸோ அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா காரகோரம் ரேஞ்ச். நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் தெளிவா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே தானே எல்லாருக்குமே? ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே 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 ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அவங்க அனுப்பிச்சு விடுறேன். இது கொஞ்சம் ரெஃபரன்ஸ் மட்டும் ஈஸியா தான் இருக்கும். பார்க்க தான் வந்து நிறைய இருக்க இருக்கும். ஈஸி தான், சரிங்களா. ஓகே, காரகோரம், லடாக், சாஸ்கர், பீர்பஞ்சல். பீர்பஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல வராது. இந்த பாருங்க, இப்ப மஞ்சள்ல இருக்கிறது மட்டும்தான். இந்த இடத்துல நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாத்தீங்களா. சோ மஞ்சள்ல எது இருக்கோ அது மட்டும்தான் என்னது டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல வரும். சோ மத்தது எல்லாமே வராது. இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாலும் நீங்க வந்து ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா. மஞ்சள்ல இருக்கிறது மட்டும்தான். ஸோ காரகோரம், லடாக், சாஸ்கர். பீர்பஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நமக்கு வந்து ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் ரீஜன்ல இருக்கு. டாப்லா அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இந்த இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. நங்கா பர்வத் எங்க இருக்கு, நம்சா பர்வத் எங்க இருக்கு, சரிங்களா. ஸோ நங்கா பர்வத் எங்க இருக்கு, நம்சா பர்வத் எங்க இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. இது நான் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த விட்டுட்டீங்க அப்படின்னா இங்க வேற எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல இது வந்து உத்தரகாண்ட் ரீஜியன், சரிங்களா. உத்தரகாண்ட் வந்து பஞ்சாப், அதாவது நேபாளத்துக்கு பார்டர்ல இருக்கும். நேபாளத்துக்கும் மேல வந்து ஹிமாச்சல பிரதேசக்கும் பார்டர்ல இருக்கதான். இங்க ரொம்ப முக்கியமான ரீஜியன், சரிங்களா. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பத்ரிநாத் இருக்கு. பத்ரிநாத் இருக்கு, பந்தர்பஞ்ச்னு ஒரு ஏரியா இருக்கு, கேதர்நாத் இருக்கு, திரிசூல். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்க ஏரியா, சரிங்களா. நான் அதை மட்டும் தான் சொல்றேன், எல்லாமே சொல்லல. ஸோ காமெட், பத்ரிநாத், கேதார்நாத், திரிசூல், சரிங்க. இது எல்லாமே கிரீன் ஏரியால இருக்கு. கிரீன் என்னன்னு சொல்லியிருக்கேன், கிரேட் ஹிமாலயாஸ், சரிங்களா. கிரேட் ஹிமாலயாஸ்னா ஹிமாத்ரின்னு சொல்லுவாங்க. உள் இமயமலைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, சரிங்களா. ஸோ இது இங்கிலீஷ்ல படிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். உள் இமயமலைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து கிரேட் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீஜன்ல என்னென்ன ரீஜன் சொன்னோம். ஸோ உத்தரகாண்ட்ல தான் பத்ரிநாத், கேதார்நாத், திரிசூல், பந்தர்பஞ்ச் இந்த ரீஜன்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, சரிங்களா. இந்த கைலாஷ் ரேஞ்ச் நான் வச்சுக்கோங்க. இந்த கைலாஷ் ரேஞ்ச் வந்து எதுக்காக நான் வச்சுக்கிறேன்னு சொன்னா எந்த இடத்துல இருக்கு, கரெக்டா திபெத்ல இருக்கு. நம்மளோட உத்தரகாண்டுக்கு மேல இருக்கு. ஏன் இங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருந்துதான் நமக்கு என்ன ரிவர்லாம் வருது. சட்லஜ் வந்து கைலாஷ்ல இருந்து தான் வரும், சரிங்களா. இந்த கைலாஷ்ல இருந்து தான் பிரம்மபுத்திரா ரிவர் வருது. இந்த கைலாஷ்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ் ரிவர் போகும், சரிங்களா. இந்த கைலாஷ் ரிவர்ல இருந்து தான் வந்து கங்கோத்ரி கரெக்டா உத்தரகாண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கும். சாரி, உத்தரகாண்டுக்குள்ளே, அதை இந்தியால இருந்தே ஆரம்பிக்கும், வெளியில இருந்து வராது. இந்த 3 ரிவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வெளியில இருந்து ஆரம்பிச்சிருக்கும். என்னென்ன ரிவர் சொன்னேன். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்லஜ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ், இன்னொன்னு வந்து இண்டஸ்னா சிந்து நதி, சரிங்களா. இன்னொன்னு வந்து பிரம்மபுத்திரா. இந்த 3 நதி மட்டும்தான் கைலாஷ். கைலாஷ் பக்கத்துல ஒரு ஏரியா மட்டும் டிஃபர் ஆகும், பேர் மட்டும் வேற வேற இருக்கும். ஆனா எல்லாமே கிட்டத்தட்ட கைலாஷ் கிட்டதான் வந்து உருவாயிருக்கும், சரிங்களா. ஓகே, சோ இந்த கங்கா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ளதான் உருவாயிருக்கும், இந்தியா வெளியில இருந்து உருவாயிருக்காது, சரிங்களா. கங்கா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கங்கை யாராவது மாத்தி சொன்னாங்கன்னா அது தப்பு தான், சரிங்களா. ஓகே, சோ அதுக்கப்புறம் காமெட், பத்ரிநாத், பந்தர்பஞ்ச், கேதார்நாத், திரிசூல் சொல்லியாச்சு நம்ம. அது மாதிரி இங்க நேபாளம், நேபாளத்துல வந்து இதை நம்ம படிக்க தேவையில்லை. இந்த ரீஜனை அப்படியே விட்டுருங்க, சரிங்களா. இந்த ரீஜனை நம்ம படிக்க தேவையில்லை. இதுல என்ன இருக்கு, ஆனா இதுல இருக்க பீக் மட்டும் பேர் நான் வச்சுக்கோங்க. அதாவது சிகரங்கள், பீக்னா சிகரங்கள் என்னென்ன இருக்கு. தௌலகிரி இருக்கு, அன்னபூர்ணா இருக்கு, மன்சாலு இருக்கு, கௌரி சங்கர்னு ஒண்ணு இருக்கு, சரிங்களா. சோ அது வரைக்கும் உள்ளது எல்லாமே இதுல இருக்க பீக் நேபாளத்துல. ஆனா சிக்கிம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கஞ்சன்ஜங்கா இங்க அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இது கிளேசியர், லேக்கு பஸ்ட் நடக்குது அடிக்கடி, சரிங்களா. சோ ஏன் கிளேசியர் வந்து பாத்தீங்கன்னா லேக் வந்து உடையுது. கிளேசியர் லேக் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஜிமு, ZIMU அப்படின்ற ஒரு லேக் வந்து உடஞ்சிச்சு இந்த ஏரியால. ஜிமு அப்படின்ற ஒரு லேக். அது மட்டும் இல்லாம இன்னொரு லேக் இருக்கு, சரிங்களா. நான் அந்த குரூப்ல ஷேர் பண்றது என்ன லேக்குன்னு. அந்த லேக் உடஞ்சு, அந்த லேக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பனி ஆறுகளால் சூழப்பட்டிருக்கும், சரிங்களா. அந்த பனி ஆறுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை கிளேசியர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த பனி ஆறுகள் வந்து வெப்பமயமாகப்படுவதனால, அதாவது குளோபல்ல வந்து வார்மிங் நடக்கிறதுனால அது உருகி அதோட பார்டர் வந்து கரை உடஞ்சிரும். கரை உடஞ்ச உடனே அவ்வளவு தண்ணியும் வெளியில வந்துடும். சோ அப்ப அந்த ஏரியாவை ஃபிளட் ஆக்கிரும், சரிங்களா, வெள்ளம் ஆக்கிரும். அப்ப சிக்கிம்ல இந்த கஞ்சன்ஜங்கா கிட்டதான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. சரி, ஓகே. சிக்கிம் விட்டு வெளில வந்துட்டீங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து உங்களுக்கு நம்சா பருவா இருக்கு. இந்த ரீஜன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வாஞ்சல் சொல்லுவாங்க, சில பூர்வாஞ்சல் ஹிமாலயாஸ் சொல்லுவாங்க, சரிங்களா. சோ அதெல்லாமே கிரீன்ல வரைஞ்சிருக்கும். கிரீன்ல வரைஞ்சா என்னன்னு சொல்லியிருக்கு, இதெல்லாம் கிரேட் ஹிமாலயாஸ். அப்ப கிரேட் ஹிமாலயாஸ்ல கிரீன்ல உள்ளது எல்லாமே கிரேட் ஹிமாலயாஸ் தான். அப்ப கிரீன் ஹிமாலயாஸ் நம்சா பருவா இருக்கு, கௌரி சங்கர், கஞ்சன்ஜங்கா, தௌலகிரி, பத்ரிநாத், அன்னபூர்ணா,
மன்சால் இது எல்லாமே இருக்கு. நஞ்சா பருவத்து வரைக்கும் இருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம போறது லெசர் ஹிமாலயாஸ். லெசர் ஹிமாலயாஸ்னா வந்து இமயமலை, அதாவது நடு இமயமலைன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஆல் ஜாயிண்ட் ஆயிட்டே இருக்காங்க. அவங்களுக்குலாம் அப்ரூவல் கொடுப்போம். ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த ப்ளூ கலர்ல அதாவது நம்ம ரோஸ் கலர்ல வந்து பண்ணியிருக்கோம் பாருங்க. இது வந்து லெசர் ஹிமாலயாஸ், பீர்பஞ்சால் ரீஜன், தௌலதார் ரீஜன், இந்த ரீஜன் எல்லாமே. சரிங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், அதோடய முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளது சிவாலிக் குன்றுகள்னு சொல்லுவாங்க. அதாவது கடைசி இமயமலையோட அடிவாரத்துல இருக்க போய் தான் சிவாலிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இது ஆறுகளால் அரிக்கப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா உடைஞ்சு கிடக்கும் இந்த சிவாலிக் குன்றுகள் அப்படின்றது. சரிங்களா? சரி, இந்த சிவாலிக் குன்றுகள் பாருங்களேன், கரெக்டா எங்க இருக்கு? நம்மளோட பஞ்சாப், இது வந்து பஞ்சாப், இது ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த இடத்துல ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்கு. அதை ஒட்டி கீழே பாருங்க. ஸோ இந்த ரீஜன் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிவாலிக் குன்றுகள் இருக்கு. அதுவும் சிவாலிக் குன்றுகள் இது வரைக்கும் தான் இருக்கும். எங்க? சிக்கிம் வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் கிடையாது. நோட் பண்ணிக்கணும். நான் சொல்றேன் எல்லாமே ஃபேக்ட், எதுவுமே ஃபேக்ட் இல்லாம கிடையாது. ஸோ இது வரைக்கும் இருக்கு நமக்கு. சிவாலிக் குன்றுகள் வந்து சிக்கிம் வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் கிடையாது. சரிங்களா? இந்த சிவாலிக் குன்றுகள் வந்து இந்த பக்கம் அகலமா இருக்கும். அதாவது இது வந்து மேற்கு பகுதி, இது வந்து கிழக்கு பகுதி. சரிங்களா? கிழக்கு பகுதி, இது மேற்கு பகுதி. மேற்கு பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் சைடு, கிழக்கு பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைடு. ஸோ மேற்கு பகுதி வந்து கிழக்கு பகுதி போக போக சிவாலிக்கோட அளவு கூட்டிக்கிட்டே போகும். சரிங்களா? இந்த சிவாலிக்ன்றது மலை அடிவாரத்துல இருக்கிறது, சின்ன இமயமலை, ஹைட்டும் கம்மியா தான் இருக்கும். அது எவ்வளவு வேரி ஆகுன்றதை மட்டும் நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட நமக்கு வந்து இமயமலைன்றது பொதுவாகவே முடிஞ்சிச்சு. சரிங்களா? முக்கியமா இந்த ரோஸ் கலர்ல சொன்ன லெசர் ஹிமாலயாஸ், அங்கதான் முசோரி ரேஞ்சஸ் எல்லாம் இருக்கு. ரேஞ்சஸ் முக்கியமான ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? என்னென்ன ஸ்டேஷன் அப்படி என்னென்ன முக்கியமான அந்த மலைவாழ் குடியிருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியாலாம் இருக்கும். அது என்னென்ன ஏரியான்றதை நம்ம அங்க பாத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட புக்ல வந்து இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது சிந்து நதியில இருந்து பிரம்மபுத்திரா நதி வரைக்கும் உள்ளதுதான் இமயமலைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே தானே? ஓகே. சோ இந்த சிந்து நதியோட ஒரு கிளை தான் சட்லஜ் நதி, நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். சோ சிந்து நதின்றது மொத்தம் 5 நதிகள் சேர்ந்த ஏரியா. 5 நதிகள் என்னென்னு படிச்சிருப்போம் நம்ம. சரிங்களா? இண்டஸ், சட்லஜ், ராபி, செனாப், அதுக்கப்புறம் என்ன ரிவர் படிச்சோம் நம்ம? யாராவது சொல்ல முடியுமா? இண்டஸ், ராபி, செனாப், சட்லஜ், பியாஸ், ஆர்சிபி, ஐசிஎஸ். இதான் ஷார்ட்கட். ஐசிஎஸ் ஆர்பிஎஸ். சரிங்களா? இண்டஸ், செனாப், சட்லஜ், ஆர் ஃபார் ராவி, பியாஸ், ஆர்பிஎஸ் சட்லஜ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட். இது வந்து நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த 5 ரிவரும் சேர்ந்த ஏரியா தான். ஸோ இண்டஸ்ல இருந்து பிரம்மபுத்திரா வரைக்கும் இந்த கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த இண்டஸ்ல இருந்து சட்லஜுக்கு இடையில உள்ள பதிய பஞ்சாப் இமயமலைன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் தமிழ்ல சொல்றேன் சார், இங்கிலீஷ்ல நீங்க நோட்ஸ் கொடுக்குறீங்க சார் அப்படின்னு நீங்க யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா என்னால பல விஷயங்கள் பண்ண முடியாது. ஒரு விஷயம் நான் பண்ணாலும் தெளிவா பண்ண முடியும் என்னால. சரிங்களா? சோ அதாவது சிந்து நதிக்கும் சட்லஜ் நதிக்கும் இடையில உள்ள பகுதியை பஞ்சாப் இமயமலைன்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ மேல உள்ளது கரெக்டா. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க. நம்ம வந்து இப்பதான் சட்லஜ் ரிவர் இருக்கு. சட்லஜ் ரிவருக்கும் காளி ரிவர்னு ஒரு ரிவர் இருக்கு. இந்த காளி ரிவர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒண்ணுமே இல்லை. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த காளி ரிவர் தான் நமக்கும் நேபாளத்துக்கும் பிரச்சனை. ஏன் பிரச்சனை அப்படின்னா, நேபாளத்துக்காரனுக்கும் நமக்கும் காளி ரிவர் தான் பார்டர் நம்ம வச்சிருந்தோம். ஆனா இந்த காளி ரிவர் ஒரு நாள் ஒரு பக்கம் போகுது, இன்னொரு நாள் இன்னொரு பக்கம் போகுது. அப்ப நேபாளக்காரன் என்ன பண்றான்? காளி ரிவர் தானே நீ சொன்ன, அப்ப காளி ரிவர் இப்போ திசை மாறிடுச்சு, அப்ப எனக்கு இந்த லேண்ட் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ இப்ப அதுதான் நமக்கு பிரச்சனை. சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. காளி ரிவர் வந்து உத்தரகாண்ட் இந்த இடத்துல இருக்கும் கரெக்டா. சரிங்களா? அதான் உத்தரகாண்ட் பார்டர்ல கரெக்டா போகும் காளி ரிவர். இதை ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொல்றதெல்லாம். சரிங்களா? அப்ப சட்லஜ் ரிவர், காளி ரிவருக்கு நடுவுல இருக்குது ஹுமாயூன் ஹில்ஸ்ன்னு சொல்றாங்க. ஹுமாயூன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹுமாயூன் இமயமலை. ஸோ இமயமலை இப்ப நம்ம பிரிக்கிறோம். பஞ்சாப் இமயமலை, ஹுமாயூன் இமயமலை, நேபாளம் இமயமலை, அஸ்ஸாம் இமயமலைன்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். அதைத்தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். எதை வந்து நம்ம பஞ்சாப் இமயமலைன்னு சொல்றோம், எதை ஹுமாயூன் இமயமலைன்னு சொல்றோம், எதை நேபாளம் இமயமலைன்னு சொல்றோம், எதை அஸ்ஸாம் இமயமலை சொல்றோன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இண்டஸ் சட்லஜுக்கு நடுவில் இருக்கிறது பஞ்சாப் இமயமலைஸ்ன்னு சொல்றோம். அப்புறம் சட்லஜுக்கும் காளி ரிவர் நேபாளத்தோட பார்டர்ல இருக்குன்னு சொன்னேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஹுமாயூன் இமயமலைஸ்ன்னு சொல்றோம். அப்புறம் காளிக்கும் தீஸ்தாக்கும் நடுவுல இருக்கிறது வந்து நேபாள இமயமலைஸ்ன்னு சொல்றோம். காளிக்கும் தீஸ்தா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி எங்க ஓடுது அப்படின்னா சிக்கிம்ல ஓடுது. சரிங்களா? சிக்கிம் எங்க இருக்குன்னா, சிக்கிம்ல தான் வந்து தீஸ்தான்ற ஒரு ரிவர் ஓடுது. அது வந்து தீஸ்தான்றது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திராவோட ஒரு பிரான்ச். சரிங்களா? பிரம்மபுத்திராவோட ஒரு பிரான்ச். அதை மட்டும் வச்சுக்கோங்க.
ஓகே. ஸோ அங்கதான் நேபாளம் இமயமலைன்னு சொல்லுவாங்க. இந்த தீஸ்தா ரிவர் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்ல கேட்டிருக்காங்க. டிஎன்பிசில கேட்க வாய்ப்பு இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. தீஸ்தால வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஃபிளட் நம்ம சிக்கிம் பகுதியில வந்து அதிகமான ஃபிளட் வர்றதுக்கான ஒரு ரீசனா இருக்கு. ஸோ அதனால அது வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல இருந்துட்டே இருக்கு. பிரம்மபுத்திராவோட பிரான்ச் கங்காவோட பிரான்ச் கிடையாது. இது ஞாபகம் வச்சுக்கணும். தீஸ்தான்றது இந்த தீஸ்தாக்கும் பிரம்மபுத்திராக்கும் நடுவுல இருக்கிறதா அஸ்ஸாம் இமயமலை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அஸ்ஸாம் இமயமலைன்றது என்னது? தீஸ்தாக்கும் பிரம்மபுத்திராக்கும் நடுவுல உள்ள ஒரு பகுதி. ஓகே. சோ இந்த இமயமலை அப்படியே ஸ்கூல் புக்ல இருக்கு. அதான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி இப்ப சொன்னது எது எல்லாமே ஸ்கூல் புக்ல உள்ளதுதான். அதை உங்களுக்கு படமா சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்குகள்னு சொல்லுவாங்க. பள்ளத்தாக்குன்னா 2 மலைப்பகுதிக்கு நடுவுல உள்ள பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பள்ளத்தாக்குன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து மலை பகுதியான பகுதி. இந்த பகுதியில மக்கள் வாழ்ற பகுதியா இருக்கும் இந்த பள்ளத்தாக்குல. சரிங்களா? அப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகள் இந்தியாவுல என்னென்ன இருக்கு, பொதுவா இமயமலையில என்னென்ன இருக்கு அப்படின்னா ஒரு 3 இருக்கு முக்கியமானது. அதோட பேர் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஒண்ணு வந்து ஹிமாச்சல் பிரதேசல இருக்கிறது பேரு குல்லு. இன்னொன்னு இருக்கு ஹிமாச்சல் பிரதேஷ், அங்க வந்து காங்க்ரா. இன்னொன்னு வந்து உத்தரகாண்ட்ல இருக்கிறது பேரு டூன். அதான் டேராடூன் சொல்றோம்ல. சோ டேராடூன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு ரீஜன். இது வந்து பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குன்னா ரெண்டு மலைகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பகுதி. அதாவது இப்படின்னு வச்சுக்கோங்க, 2 மலை இருக்கு. அது நடுவில் உள்ள பகுதி தான் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளத்தாக்கு தான் குல்லு காங்க்ரா ரெண்டும் ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. உத்தரகாண்ட்ல வந்து டூன் இருக்கு. சரிங்களா? சோ இந்த 2 மட்டும் நான் வச்சுக்கிட்டா போதும். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல இருக்கிற என்னென்ன மலைகள்லாம் இருக்கு? பந்தர்பஞ்ச், பத்ரிநாத், கேதார்நாத், நந்தா தேவி. இது வந்து நான் மேல இருந்து நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நார்த்ல என்ன இருக்கு அப்படின்னா காமெட், பந்தர்பஞ்ச், பத்ரிநாத், கேதார்நாத். இதுல வந்து நீங்க ஒரு தடவை கவனிங்க, மனப்பாடம் பண்ணணும். இதை நீங்க கவனிங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நான் சொல்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்க மைண்ட் ரெஜிஸ்டர் ஆகும். கொஸ்டின் கேட்டாங்கன்னா இன்டைரக்டா உங்களுக்கு வந்து ஆன்சர் உங்களால பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து குரூப் 2 மெயின்ஸ்ன்றதுனால நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் புக்கையும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். டோன்ட் வரி. ஸ்கூல் புக்ல உள்ளதான் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேப் ஓரியன்டா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பிரிச்சு அழகா சொல்லி தந்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால ஜஸ்ட் அப்சர்வ் வாட் ஐம் சேயிங். சரிங்களா? ஏன்னா சொல்லிட்டு இருக்கிறத மட்டும் அப்சர்வ் பண்ணிருங்க. ஓகே. காமெட், பந்தர்பஞ்ச், பத்ரிநாத், கேதார்நாத், நந்தா தேவி, திரிசூல். இதெல்லாம் வந்து உத்தரகாண்ட்ல நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் உள்ள பிளேஸ்கள். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மலைகள் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீர்ல வந்து காரவாஸ் ரீஜன் ஒரு ரீஜன் இருக்கு. சரிங்களா? இங்க வந்து காரவா அப்படின்னு சொல்லுவாங்க. காரவாஸ் தமிழ்ல எழுதுறேன். சரிங்களா? சோ இந்த காரவாஸ் ரீஜியன்னா ஒண்ணுமே கிடையாது. இங்க வந்து கிளேசியல் கிளே, அதாவது பனியாறுகளால் வந்து பாத்தீங்கன்னா பனியாறுகளோட வீழ்படிவு. வீழ்படிவுனா அந்த அங்க இருக்கிற அந்த மணல் பகுதிகள். சரிங்களா? இதுதான் வந்து காரவாஸ் ரீஜன் சொல்றாங்க. சரிங்களா? இந்த காரவாஸ் ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர் வேலி, காஷ்மீர் பள்ளத்தாக்குல தான் இருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் ஜாஃபர், அதாவது குங்குமப்பூ தெரியும்னு நினைக்கிறேன். குங்குமப்பூ, அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்றது இந்த இடத்துலதான் உற்பத்தி பண்றாங்க, இந்த காரவாஸ் ரீஜன்ல, காஷ்மீர்ல. சரிங்களா? ஓகே, டன். அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிச்சு. நீங்க பெருசா அதுக்கப்புறம் படிக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் இந்த ஈஸ்டர்ன் சைடு, அதாவது நம்ம அஸ்ஸாம் பக்கம் வந்துடலாம். இது வந்து அஸ்ஸாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், சரிங்களா, மிசோரம், திரிபுரா. அவ்வளவுதான், இதுதான் ஸ்டேட். சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருணாச்சல் பிரதேஷ்ல என்னென்ன மலைகள்லாம் இருக்கு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாஃப்லா, DMMAM அப்படின்னு மேம், MAMனா மேம்னு வச்சுக்கோங்க, டி மட்டும் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ டாஃப்லா, மிரி, அபூர், மிஷ்மி. ஸோ இங்க இருக்கு. நான் ஏற்கனவே இங்க சொல்லியிருக்கேன் நம்சா பருவா இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இது வரும், பிரம்மபுத்திரா இது வழியா தான் வரும் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்ஸாம்ல வந்து மிகிர் ஹில்ஸ்னு ஒரு ஹில்ஸ் இருக்கு, நான் வச்சுக்கணும். ஸோ மிகிர் வேற, மிரி வேற, இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, நல்லா வச்சுக்கோம். இது வந்து மிரி, இது வந்து மிகிர். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மெகாலயா வந்து GKJ அப்படின்னு பிரிப்பாங்க. அதாவது ஜிகே நாலேஜ் அப்படின்ற மாதிரி கூட நான் வச்சுக்கோங்க, ஜெனரல் நாலேஜ்னு. கேரோ, காசி, ஜெயின்டியா அப்படின்னு சொல்லி மெகாலயாவை பிரிப்பாங்க. ஷில்லாங் தான் அங்க இருக்கு, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதான் ஹையஸ்ட் பீக். மெகாலயாவோட அது உயர்ந்த மலை சிகரம், உயர்ந்த சிகரம், மெகாலயாவோட உயர்ந்த சிகரம்னா ஷில்லாங். ஷில்லாங் தான் அதோட கேபிட்டல் கூட, அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அகைன் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா இங்க நாகாலாந்து. நாகாலாந்துக்கும் அருணாச்சல் பிரதேஷ்க்கும் பார்டர்ல தான் பட்காய் பூம் இருக்கு. பட்காய் பூம்ன்றது ஒரு மலை, அது வந்து நாகாலாந்துக்கு இதுக்கும் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த நாகா ஹில்ஸ் ஒன்றது இருக்கு. சரிங்களா? ஸோ இங்க வந்து லோக்டக் லேக், இது அடிக்கடி கேட்டிருக்காங்க கொஸ்டின். மணிப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா லோக்டக் லேக் அப்படின்னு ஒரு லேக் இருக்கு. சரிங்களா? முக்கியமான லேக் மணிப்பூர்ல தான் இருக்கு. மணிப்பூர் நியூஸ்ல இருக்கிறதுனால அண்ட் இந்த கொஸ்டின் வந்து இந்த ஏரியால வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த லோக்டக் லேக் நான் வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் மிசோ ஹில்ஸ், அவ்வளவுதான். இது வரைக்கும் படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் ஏரியால ரொம்பவுமே கிடையாது. நம்ம மேல இருக்கிற அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்க ஒரு 4 மலை பார்த்தோம். நாகாலாந்துக்கும் அருணாச்சல் பிரதேஷ்க்கும் பார்டர்ல பட்காய் பூம் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மணிப்பூர்ல வந்து ஒரு லேக் இருக்குன்னு பார்த்தோம். லோக்டக் லேக் இருக்குன்னு பார்த்தோம். அவ்வளவுதான். அந்த லோக்டக் லேக் இருக்குல்ல மணிப்பூர்ல, அங்கதான் கீபுல் லம்ஜாவோ நேஷனல் பார்க் ஒரு பார்க் இருக்கு. சரிங்களா? கீபுல் லம்ஜாவோ இது ரொம்ப முக்கியமான ஒரு நேஷனல் பார்க். ஏன் அப்படின்னா இங்கதான் ஷாங்காய் டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு டியர் இருக்கு. டியர்னா மான். சரிங்களா? மான் வந்து இங்க இருக்கு. இந்த நேஷனல் பார்க், இந்த கீபுல் லம்ஜாவோ நேஷனல் பார்க் இந்த லோக்டக் லேக் மேலதான் இருக்கு. சரிங்களா? இங்க இது கொஞ்சம் நம்ம என்விரான்மெண்ட் படிக்கும்போது கூட அதை டீட்டெயிலா பாத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் உள்ள போறோம். சரிங்களா? உள்ள போகும்போது டீட்டெயிலா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆரவல்லி ரேஞ்ச், இந்த இடத்துல இருந்து பாத்துக்கலாம். ஆரவல்லி ரேஞ்ச்னு ஒன்று ரேஞ்ச் இருக்கு. இந்த ஆரவல்லி ரேஞ்ச் வந்து எங்க ஆரம்பிச்சிருந்து எங்க முடியுதுன்றது கேட்குவாங்க. எந்த ஸ்டேட்ல? குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி. ஸோ இத்தனை 4 ஸ்டேட் வழியா தான் எது போகுது, நமக்கு ஆரவல்லி ரேஞ்ச் போகுது. ஆரவல்லியோட எக்ஸ்டென்ஷன் எதுல இருந்து எது வரைக்கும் சொல்லி கேட்பாங்க. ஸ்கூல் புத்தகத்துல டைரக்டா இருக்கு. ஸோ தட் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆரவல்லி ரேஞ்சில் இருக்கிற ஹையஸ்ட் சிகரம், உயரமான சிகரம்ன்றதான் குரு ஷிகார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்க ராஜஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா 2/3 பகுதி வந்து பாத்தீங்கன்னா வந்து தார் பாலைவனமா தான் இருக்கு. அது மாதிரி இந்த ராஜஸ்தானை பத்தி சொல்லணும் அப்படின்னா இங்க வந்து இப்ப உலகத்திலே 17வது பாலைவனம் வந்து இந்தியால ராஜஸ்தான்ல தான் இருக்கு. சரிங்களா? 17வது பாலைவனம் ராஜஸ்தான்றது. அது மாதிரி ராஜஸ்தான் மாநிலத்துல 2/3 பகுதி பாலைவனமா தான் இருக்கு. அதைத்தான் தார் டெசர்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை 2 பகுதியா பிரிப்பாங்க. தார் டெசர்ட்டை பொறுத்த வரைக்கும் தாரை வந்து 2ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து மருஸ்தாலின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. எழுதணுமா? ஓகே, மருஸ்தாலி. சரிங்களா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாங்கர்னு ஒண்ணு பிரிக்கிறாங்க. ஓகே. இந்த மருஸ்தாலின்றது வந்து பாத்தீங்கன்னா முழுமையான பாலைவன பகுதி, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டெசர்ட்டா தான் இருக்கும். இந்த பாங்கர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பகுதி பாலைவனம் சொல்லுவாங்க, அதாவது செமி டெசர்ட்னு அப்படி சொல்லுவாங்க. பாலைவனம் ஒரு அளவு தான், ஆனா முழுக்க முழுக்க பாலைவனமா இருக்காது இந்த பாங்கர் ரீஜியன்றது. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா தாரை வந்து 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ வெயிட்டிங்ல இருக்கீங்களா சார் ஜாயின் பண்றதுக்கு? குரூப்ல புரியல மெசேஜ் என்னது? குரூப்ல மெசேஜ் பண்ணிருக்காங்க மீட்டிங் கனெக்ட் ஆகுதுன்னு. ஜாயினிங்க்கு யாராவது ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே 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 ஓகே. அவன் டைமிங்க்கு ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இடையில எல்லாம் ஜாயின் பண்ணா நாங்க ஒரு ஆளுக்கா ஜாயின் பண்ணா கிளாஸ் எடுக்கிறதுனா டிஸ்டர்பா இருக்குல்ல. ஓகே, அது எல்லாருக்கும் சொல்லிருங்க. நீங்களும் இனிமேல் நாளைக்கு வர அடுத்த கிளாஸ் வரும்போது டைமிங்க்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கும் ஃப்ளோ இருக்காது, மற்றவங்களுக்கும் அது நல்லா கவனிச்சுட்டு இருப்பாங்க. சீரியஸா ப்ராப்ளமேட்டிக்கா இருக்காது. சரிங்களா? பட் ஆனா ஓகே எங்களுக்கு கிளியராவே இன்டிமேட் பண்ண மாட்டாங்க சார். 1 hour 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் சொல்றாங்க. மார்னிங்கே ஓகே. கொஞ்சம் நான் இருக்கும், அது ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பட் எங்களுக்கு இன்டிமேஷன் வர்றதே லேட் ஆகுது சார். ஓகே, அப்ப நான் வந்து மேம் கிட்ட நான் சொல்றேன். கிளாஸஸ் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி மார்னிங் வந்து அப்டேட் பண்ற மாதிரி எல்லா குரூப்லயும் இன்னைக்கு என்னென்ன கிளாஸஸ்ன்றத ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 o'clock வந்து எல்லாருக்கும் என்னென்ன கிளாஸஸ்ன்றதை அப்டேட் பண்ணிடலாம். சரிங்களா? நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் டேல நாளையில இருந்து அதை மாதிரி பண்ணிக்குவாங்க. நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து ஆரவல்லின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி, கரெக்டா 4 ஸ்டேட். குஜராத் எங்க இருக்கு? நம்ம மோடி ஏரியா, மோடி சார்ல இருந்து அப்புறம் ராஜஸ்தான், ராஜஸ்தானுக்கு அப்புறம் ஹரியானா, ஹரியானால டெல்லி. சார் ஹரியானாக்கெல்லாம் போகுதா, டெல்லிக்கெல்லாம் போகுதான்னு கேட்டா கண்டிப்பா போகுது. ராஜஸ்தான் ஸ்கூல் புக்ல எக்ஸாக்டா அந்த வேர்ட் எல்லாம் இருக்கு. ஸோ அதை வச்சுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வேற என்ன, ராஜஸ்தான்ல புஷ்கார் ஷாம்பார் ஏரின்னு ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரி வந்து பாத்தீங்கன்னா உப்பு ஏரின்னு சொல்றாங்க. அங்கதான் உப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ரீஜன்ல. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எதுவும் தேவையில்லை அந்த இடத்துல. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் இந்த குஜராத் வந்துட்டீங்கன்னா மேல இருக்கிற ரீஜன் இருக்கு தெரியுமா? இதைத்தான் வந்து ரான் ஆஃப் கட்ச் ரீஜன் சொல்லுவாங்க. இங்க எல்லாம் வந்து சதுப்பு நில பகுதி, அதாவது உப்பு களிமண் தான் நிறைய இருக்கும். இங்க மக்கள்லாம் வாழ்றது ரொம்ப கம்மி குஜராத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இந்த இடத்துல ஸோ ரான் ஆஃப் கட்ச்ன்னு சொல்லுவாங்க. இந்த வழியா தான் நமக்கு மும்பை அட்டாக் பண்ணாங்கல்ல, 9/11 அட்டாக் பண்ணாங்கல்ல, மும்பை அட்டாக்கு. ஸோ அது இந்த வழியா தான் வந்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கிர்னார் ஹில்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, இந்தியாவோட சிங்கங்கள். சிங்கம் வந்து இங்க ஒண்ணுதான். இந்தியாவிலேயே வந்து இந்தியன் லைன்ஸ், ஏசியாட்டிக் லைன்ஸ்ன்றது அது இங்க ஒண்ணுதான் இருக்கு. இந்தியாவிலே மொத்தமே ஒரு 500, அந்த அரௌண்ட் 500 தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு. உலகத்திலே ஏசியாட்டிக் லைன் வந்து பாத்தீங்கன்னா 500 தான் இருக்கு. அதுவும் இந்த கிர்னார் இங்க மட்டும்தான் இருக்கு. பிரைட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரிங்களா? கிர்னார் ஹில்ஸ், கிர் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்கதான் இருக்கு. சரிங்களா?
ஓகே. ஸோ ரான் ஆஃப் கட்ச்ன்றது என்னன்னு சொல்லிட்டேன். ரான் ஆஃப் கட்ச்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சரஸ்வதி ஒரு ரிவர், அதாவது ஒரு காலத்துல இருந்துச்சு. அப்புறம் லூனின்னு ஒரு ரிவர், அப்புறம் சபர்மதின்னு ஒரு ரிவர். இதெல்லாம் போயிட்டு இந்த ரான் ஆஃப் கட்ச்ல கலக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அப்படியே மண்ணோட மண்ணா ஆயிடும். சரிங்களா? இந்த ரிவர்ஸ் எல்லாமே. வேற என்ன சொல்றது ரீஜியன பொறுத்தவரைக்கும்? இந்த ஆரவல்லியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவரும் இந்த இடத்துல வந்து மாண்டு ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நான் சொல்றேன். மால்வா பிளாட்டூ கிட்ட மால்வா பிளாட்டூன்னு சொல்லுவாங்க. மால்வா பீடபூமின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு 3 ரிவர் இல்ல அந்த 3 ரிவர் ஒண்ணா சேர்ந்து இங்கிருந்து யமுனா வந்து மேல இருந்து யமுனா வரும். சரிங்களா? யமுனால போய் கலக்கும். அந்த யமுனா போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அலகாபாத் கிட்ட, அதாவது அலகாபாத் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கங்காவோட கலந்துரும். ஸோ அந்த 3 ரிவர் வந்து பாத்தீங்கன்னா மால்வால இருந்து வரும். ஆரவல்லில இருந்து ஒரு ரிவர் வரும். அது என்னென்ன ரிவர்ன்றது பின்னாடி பார்க்கலாம். கென், பெட்வா அப்படின்ற மாதிரி ரிவர்ஸ் இருக்கும். அது பின்னாடி பார்க்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீஜியன். உங்களுக்கு ஓவராலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இந்த மேப்ல பாத்துக்கோங்க. நம்ம பெருசா மனப்பாடம் பண்ண வேணாம். நான் சொல்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம நடுவுல பாக்குறது இது மத்திய பிரதேஷ் ரீஜன். இது என்ன மத்திய பிரதேஷ் ரீஜன்? இங்க வந்து விந்தியா சாத்புரா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கு நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் நமக்கு நர்மதா ரிவர் ஓடும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா தபதி ரிவர் ஓடும். சரிங்களா? விந்தியா சாத்புராக்கு நடுவுல இங்கதான் இது வந்து பாத்தீங்கன்னா பிளவு பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிளாக் மவுண்டன்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இந்த ஏரியால இருக்கிற மலை எப்படி உருவாச்சு அப்படின்னா பிளாக், அதாவது மண்ணுல இருந்து உள்ள இருந்து அது ப்ராசஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. மனப்பாடம் பண்ணிக்குவோம் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து இந்தியாவோட லொகேஷன் தான். இந்தியாவோட ஜியோமார்பாலஜி, புவி உருவாக்கம்ன்றதை நம்ம படிக்கல. புவி உருவாக்கம்ன்றது நம்ம சிலபஸ்ல கிடையாது. பிளாக் மவுண்டன்ஸ் எப்படி உருவாகுதுன்றதால நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அதனால நம்ம தெரிய வேணாம். சரிங்களா? ஸோ இந்தியா சாத்புராவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உருவாச்சுன்னு கேட்டால் பிளாக் மவுண்டன்ஸ்ல உருவாச்சு. அது மட்டும் தெரிஞ்சா போதும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமயமலை பார்த்தோமா? ஸோ இமயமலை எப்படி உருவாச்சு அப்படின்னா, இமயமலை வந்து டெக்டானிக் ஃபோர்ஸ் மூலமா, அதாவது இது நான் ஒரு கதை சொல்றேன், சின்னதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 250 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சியா பாந்தலாசா அப்படின்னு, பாஞ்சியான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலம், பாந்தலாசான்றது ஒரு கடல். ஸோ இந்த பாஞ்சியான்றது முழு மொத்த உலகமே வந்து ஒரு நிலமா இருந்துச்சு. அது உடைஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா பல கண்டங்கள் உருவாச்சு. ஸோ அந்த பாந்தலாசான்றது அதை சுத்தி இருக்கிற ரிவர். சரிங்களா? சாரி, சுத்தி இருக்கிற கடல். சரிங்களா? ஸோ அந்த கடல் தான் ஒரே ஒரு கடல், ஒரே ஒரு நிலம் மட்டும் தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அந்த 250 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அதுல இருக்கிற வடக்கு பகுதி வந்து பாத்தீங்கன்னா அங்காரா, தெற்கு பகுதின்றது கோண்டுவானா. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் டைம். உடஞ்சி அதுக்கு நடுவுல டெத்திசின்னு ஒரு சி உருவாச்சு. சரிங்களா? இந்த கோண்டுவானால இருக்கிற பகுதியில ஒரு பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா. இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஒன்னா இருந்துச்சு ஒரு காலத்துல, 250 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. அந்த உடஞ்சி இந்தியா வந்து ஆஸ்திரேலியா இருந்து உடஞ்சி நம்மளோட யூரேஷியா, அதாவது ஐரோப்பா ஆசியா கண்டத்து மேல மோதுது மூலமா நமக்கு வந்து எது உருவாச்சு? இமயமலை உருவாச்சு. இப்ப பாக்குற நீங்க இமயமலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து அது ஒரு கடல். அந்த கடலோட பேரு டெத்திஸ். அந்த கடல் மூலமா தான் என்ன உருவாச்சு? இமயமலைன்றது உருவாச்சு. சரிங்களா? சோ அதனால எப்படி இதெல்லாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமயமலையில இருக்கிற அந்த மலைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கடலோட வீழ்படிவுகள் நிறைய கிடக்குது. சோ கடலுக்குள்ள என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இமயமலைக்கு மேல இருக்கு. அப்போ அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு வந்து கடல் வீழ்படிவுகள் நிறைய இருக்கு. அப்ப கடல் வந்து இருந்திருக்க முன்னாடி அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இமயமலை பகுதிகள். இமயமலையில இருக்கிற முக்கியமான ரீஜியன்ஸ் சொல்லியாச்சு. இமயமலை எப்படி உருவாச்சு? அதை பேர் தான் டெக்டோனிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெக்டோனிக் ஃபோர்ஸ் மூலமா உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இமயமலை வந்து வருஷத்துக்கு 5 சென்டிமீட்டர் வந்து நகருது. வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி வந்து நகர்ந்து கொண்டே இருக்குது. அதனாலதான் அங்க நிலநடுக்கம் அதிகமா வருது. ரீசெண்டா ஜோகிமாத் இன்சிடென்ட், ஜோகிமாத் நம்ம உத்தரகாண்ட்ல நடந்துச்சுல அந்த இன்சிடென்டா இருக்கட்டும், நம்ம சிக்கிம்ல நடந்த ஜம்மு கிளேசியர் உடஞ்சதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 சென்டிமீட்டர் வந்து டெக்டோனிக் புவி ஈர்ப்பு, புவி விசை. சரிங்களா? புவி தள்ளும் விசை நடக்கிறதுனால மட்டும்தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆமா இதுல இப்போ வந்து நம்ம வந்து மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் பார்த்துட்டு இருந்தோம், ஆரவல்லி பார்த்துட்டோம், விந்தியா சாத்புரா பார்த்துட்டோம். விந்தியா சாத்புரா ஒட்டி தான் அந்த மகாதேவா ஹில்ஸ், மைக்காலா ரேஞ்சு, மகாதேவா, மைக்காலா, ராஜ், அதுக்கு இது தேவையில்ல. இங்க வந்துருங்க ராஜ்மஹால் ஹில்ஸ். ராஜ்மஹால் ஹில்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க, கிட்டத்தட்ட எங்க இருக்கு? இதுதான் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலுக்கு மேல இருக்கு, ரொம்ப மேல இருக்கு. சரிங்களா? ஸோ கடைசியா, அதாவது கிழக்கு பகுதியில் இந்தியாவோட கிழக்கு எல்லையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜ்மஹால் ஹில்ஸ்ன்றது இருக்கு. சரிங்களா? ஓகே, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வரிசையா ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாதேவா, மைக்காலா, ராஜ்மஹால் ஹில்ஸ்ன்றது விந்தியா சாத்புரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மகாராஷ்டிரால இருக்கு. இதெல்லாம் நான் கீழே கம்பைல் பண்ணியிருப்பேன், அதையும் உங்களுக்கு அனுப்புறேன், அதனால பாத்துக்கலாம், ஈஸியா தான் இருக்கும். அஜந்தா, சாத்மலா, அஜந்தா தெரியும்னு நினைக்கிறேன். அஜந்தா குகைகள் நிறைய வந்து புத்தரோட
புத்தரோட குகைகள் நிறைய இருக்கும், நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அஜந்தா, சாத்மலா, பாலக்காட்டு, சாத்மலா இதெல்லாமே இங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாபா பூதான், இந்த ரீஜன் ரொம்ப முக்கியம். பாபா பூதான் கர்நாடகால இருக்கு. சரி, யாருக்காவது பாபா பூதானை பத்தி ஏதாவது தெரியுமா? நம்மளோட புக்லயே இருக்கு இந்த கண்டென்ட். சொல்லுங்க பாப்போம், பிலிம்ஸ் படிச்சவங்க. பாபா பூதான் எதுக்கு ஃபேமஸ்? யாராவது? ஓகே, நானே சொல்றேன். இந்தியாவில் வந்து முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா காஃபி வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணது போர்ச்சுகீஸ் தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாபா பூதான்ல தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு துறவியா யாரோ ஒருத்தர் வந்து அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது பாபா பூதான், அந்த பாபா பூதான் மலையில தான் வந்து பாத்தீங்கன்னா காஃபி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால வந்து காஃபியோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேரளா வந்துடலாம். கேரளால பொறுத்த வரைக்கும் ஆனைமலை ஹில்ஸ், ஆனைமலை பீக்கு, ஆனைமலை மலைக்கு மேலதான் ஆனைமலை பீக் இருக்கு. ஆனைமுடின்ற ஒரு பீக் இருக்கு. இதுதான் வந்து ஆனைமுடி பீக்குன்றதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே மிக உயர்ந்தமான சிகரம் அப்படின்னு சொல்றேன் ஆனைமுடி பீக். அதோட உயரம்ன்றது என்ன அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ஆனைமுடி பீக் தான் எதுல? மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே உயரமான சிகரம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே போக 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 ஹைட்டு கூடிக்கிட்டே போகும். அப்ப மேல இருக்கும்போது வடக்கு பகுதியில அதோட ஹைட் கம்மியா இருக்கும். சவுத்து, அதாவது தெற்கு பகுதியில அதோட உயரம் அதிகமாயிட்டே போகும். சரிங்களா? கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணைகிற இடம் பேர் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? தெரியும்னு நினைக்கிறேன், சொல்லுங்க. நீலகிரிங்க சார். ஓகே. சத்தியமங்கலம். ஸோ ஓகே, சத்தியமங்கலம், நீலகிரி எல்லாமே கிட்டத்தட்ட தான். சரி, ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல தான் எக்ஸாக்டா இணையுது. அதுக்கு பேர் தான், அங்கதான் தொட்டபெட்டா பீக் இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல உயரமான சிகரம்னு சொல்றாங்க தொட்டபெட்டா. இந்த தொட்டபெட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டியில இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்க ஹில்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்களேன். இதை வரிசையா படிச்சுக்கோங்க. வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் என்னென்ன மலைகள்லாம் இருக்கு அப்படின்றத படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜவ்வாது மலை, அப்புறம் சேர்வராயன் மலை, அப்புறம் பச்சை மலை, அதுக்கப்புறம் சிறுமலைன்னு வரும். சிறுமலைன்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் பழனி மலை. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அது வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும். இதுல வந்து பழனி மலையை விட்டுருங்க. மீதி இந்த 4 மலை இருக்குல்ல, இந்த 4 மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே வரும். சரிங்களா? கிளர்ச்சி தொடர் ஜவாரி மலை, சேர்வராயன் மலை, பச்சை மலை, சிறுமலை, பழனி மலை. இது எல்லாமே வந்து சாரி, பழனி மலையை விட்டுருங்கன்னு சொன்னேன். பழனி மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட வரும். இந்த 4 மலையும் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை கீழே வருதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை பற்றி நான் வச்சுக்கோங்க. இங்கேயும் வந்து காஃபி கல்டிவேஷன், காபி உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் நடக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் கடைசியா உள்ள மலைக்கு பேர் தான் காடமம், அதாவது ஏலமலைன்னு சொல்லுவாங்க. இங்கேதான் இருக்கு. சரிங்களா? சவுத்துல கன்னியாகுமரியில இருக்கு. அதெல்லாம் அப்படியே ஒரு மைண்ட்ல ஒரு படம் மாதிரி நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஆந்திர பிரதேஷ்ல முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்லமலை ஹில்ஸ், வெலிகொண்டா ஹில்ஸ். இந்த 2 மட்டும் வச்சுக்கோங்க போதும். அப்புறம் இங்கெல்லாம் வேண்டாம் எதுவும். ஓகே, அவ்வளவுதான். இவ்வளவு ஞாபகம் வச்சுட்டா போதும். இப்ப நான் சொன்னது மட்டும் என்னன்றத இப்ப நீங்க கீழே கொடுத்துருப்பேன். இப்ப ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆரவல்லி, அங்க என்ன இருக்கு? குருஷிகார் இருக்கு. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கிர்னார் ஹில்ஸ், மாண்டவ் ஹில்ஸ் 2 ஹில் இருக்கு. மாண்டவ், சரிங்களா? மாண்டவ் ஹில்ஸ்னு இருக்கு. ஸோ அங்க உயரமானது கிர்னார் பீக்னு இருக்கு. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் அஜந்தா, சாத்மலா, சரிங்களா? ஹரிச்சந்திரா, பாலக்காட்டு, குவாலிகர். அவ்வளவு தேவையில்லை. ஆனா அஜந்தா, சாத்மலா மட்டும் நாம வச்சுக்கோங்க. சரி, பாலக்காட்டு உங்களுக்கு தெரியும், அதான் ஒரு பள்ளத்தாக்கு அங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற பீக் வந்து மகாபலேஸ்வர்னு ஒரு பீக் இருக்கு. கர்நாடகா பொறுத்த வரைக்கும் பாபா பூதான் ஹில்ஸ் இருக்கு. சரிங்களா? கேரளா பொறுத்த வரைக்கும் நீல்கிரி இருக்கும், ஆனமலை இருக்கும், கேடமம், அதாவது ஏலமலை இருக்கு. இங்க ஆனைமுடி பீக்னு இருக்கு. இதுதான் ஹையஸ்ட் பீக் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், இல்லைன்னா சவுத் இந்தியான்னு சொல்றாங்க. சவுத் இந்தியா அப்படின்னா உம் தென்னிந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா உயரமான சிகரம்னு இதைத்தான் சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. இவங்கெல்லாம் ஜாயிண்ட் ஆயிட்டாங்கன்னு தெரியல. ஜாயினிங்னே வருது ரொம்ப நேரமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேச நான் உங்களுக்கு நல்ல மலை, அதுக்கப்புறம் வெளிக்கொண்டான் 2 மட்டும் சொன்னேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரிஷால தேவையில்லை. சத்தீஸ்கர்ல ராம்கார் ஹில்ஸ், ஜார்க்கண்ட் ராஜ்மஹால் ஹில்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ராஜ்மஹால் ஹில்ஸ் வந்து ஜார்க்கண்ட்ல இருக்கு. சரிங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகே. இதுக்கப்புறம் இவ்வளவு பாசஸ்லாம் நீங்க படிக்க தேவையில்ல. நீங்க ஸ்கூல் புக்ல உள்ள பாசஸ் மட்டும் நான் சொல்றேன், அதை மட்டும் படிச்சுக்கோங்க. வேற எதுவும் தேவையில்லை. ஓகே, நம்ம இப்ப ஸ்கூல் புக்குள்ள போயிடலாம். அவ்வளவுதான். இப்ப வந்து இந்தியா பத்தி ஓவராலா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இமயமலை பகுதி, அப்புறம்
சமவெளிகள், அதாவது பிளைன்ஸா பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை சமவெளிகள், அப்புறம் நமக்கு கடற்கரை சமவெளிகள்னா கோஸ்டல் பிளைன்ஸ்னு பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பிரிச்சிருப்பாங்க. அதை விட்டீங்க அப்படின்னா தார் டெசர்ட் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடுவுல சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்னா மத்திய உயர் நிலங்கள்னு பத்தி பேசியிருப்பாங்க. அதான் வந்து இது நம்ம சொன்ன ராஜ்மஹால் ஹில்ஸ் இதெல்லாமே பார்த்தது எல்லாமே அந்த ரீஜன் தான். ஸோ மால்வா பிளாட்டியூ, பால்காட்டு, சரிங்களா, பந்தல்கண்டு, பாலாக்காட்டு, ஸோ அந்த ரீஜன்லாம். அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா சதர்ன் ரீஜன்ல வந்து நமக்கு வந்து ஆஹ் இதுதான் வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் ரெண்டுமே, கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, அவ்வளவுதான். சரிங்களா. சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து ஸ்கூல் புக்ல உள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்றத பார்த்துடலாம். இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ் ஓவர். சரிங்களா. ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். நான் ½ தான் இருக்கு. நான் மேக்ஸிமம் உங்களுக்கு இதுலயே சொல்லிட்டேன் எல்லாமே. ஸ்கூல் புக்ல உள்ள ஃபேக்ட் மட்டும் பார்த்துடலாம். பார்த்துட்டோம்னா உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கிளியர் பண்ணிக்கலாம். அதோட முடிஞ்சிச்சு கிளாஸஸ். ஓகே. நீங்க வந்து இப்போ தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் பகுதியை வந்து பாத்தீங்கன்னா ஜூம்ல வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் பகுதியை ஜூம்ல வச்சுக்கோங்க. சரிங்களா. அப்பதான் உங்களுக்கு பாக்குறதுக்கு தெளிவா இருக்கும். எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. வெளியில உள்ளதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல 32 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலப்பரப்பு உள்ள பகுதி. யாரோ எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. போட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ உலகத்திலே நம்ம வந்து 2.4% உலகத்துல இருக்க லேண்டு, அதே மாதிரி 17% மக்கள் தொகை, உலக மக்கள் தொகையில 17% இந்தியா கொண்டிருக்கு. அதே மாதிரி 2.4% உலகத்துல நிலப்பகுதியை கொண்டிருக்கு. அதே மாதிரி உலகத்துல இருக்கிற மொத்த நன்னீர், அதாவது ஃப்ரெஷ் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 4% இந்தியா கிட்ட இருக்கு. சரிங்களா. இந்தியால 4% ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கு, நன்னீர் இருக்கு. அதே மாதிரி 2.4 நிலம் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 17% உலக மக்கள் தொகை நம்மகிட்ட இருக்கும். ஸோ இப்போ எவ்வளவு இருக்கும், இப்போ எத்தனை கோடி இருக்கும் இந்தியா மக்கள் தொகை யாருக்காவது தெரியுமா இங்க? ஓகே. ஒரு 141 வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த 32,87,263 சதுர கிலோமீட்டர்ன்றதையும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. அதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. படிச்சுக்கோங்க, படிக்காம இருக்கக்கூடாது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நில எல்லை, அதாவது 15,200 கிலோமீட்டர் வந்து லேண்ட் வந்து ஃப்ரண்டேஜ் நம்மகிட்ட இருக்கு. சரிங்களா. ஓகே. அதுல வந்து பாத்தீங்கன்னா இது இந்தியாவோட வங்காளதேசத்தோட, இப்போ பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பங்களாதேஷ்ல பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதனால பங்களாதேஷத்தோட எல்லை இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் எல்லை எத்தனை கிலோமீட்டர் கேட்கறதுக்கான வாய்ப்பு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி உங்க ஸ்கூல் புக்ல இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. 4156 கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அது 106 கிலோமீட்டர். ஆனா இப்போ வந்து நம்ம கிட்ட பார்டர் கிடையாது. ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அதாவது POK அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட எல்லை இருக்கு. இப்போ கரண்டா நமக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் எல்லை கிடையாது. ஆனா பாகிஸ்தானை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாவை பிடிச்சிருக்க ஏரியாவில தான் அந்த ஆப்கானிஸ்தானோட எல்லை இருக்கு. 106 கிலோமீட்டர் எல்லை இருக்கு. சரிங்களா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட கடற்கரை வந்து பாத்தீங்கன்னா கடற்கரையோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபாரையும் லட்சத்தீவையும் சேர்க்கல அப்படின்னா 6,100 கிலோமீட்டர். சரிங்களா. அதே இது நம்ம இப்ப அந்தமான் நிக்கோபாரையும் லட்சத்தீவையும் சேர்த்து நம்மளோட மொத்த கடற்கரையோட நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 7,516 கிலோமீட்டர். சரிங்களா. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஃபேக்ட் தான். இதுல வந்து கான்செப்ட்லாம் எதுவுமே கிடையாது. இப்படிதான் நம்ம சொல்லி கிளாஸ் எடுக்க முடியும். சரிங்களா. இதுக்கு முன்னாடி சொன்னதுதான். இந்த பாடமே மோஸ்டா ஃபேக்சுவலா தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது எனக்கு புரியல சார், இது என்ன சொல்ல வரீங்கன்றது புரியலன்னு கேட்டீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு என்கிட்ட கேட்கலாம். இடையில நிப்பாட்டி கேட்கலாம். அதுல எதுவுமே தப்பு கிடையாது. சரிங்களா. ஓகே. அதுக்கப்புறம் பாக் நீர் சந்தி, இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிற ஒரு பகுதி, அந்த வந்து நீர்ச்சந்தின்னு சொல்லுவாங்க, அதாவது பாக் ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல கரெக்டா கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா பகுதியிலே இருக்கு. அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக் நீர்ச்சந்தி அப்படின்றது இருக்கு. சரிங்களா. ஸோ ஓகே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்தியா ஒரு துணைக்கண்டம். ஏன் துணைக்கண்டம்ன்றதை நான் சொன்னேன், அது நீங்களே சொல்லிட்டீங்க. துணைக்கண்டம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா முதல் துணைக்கண்டம், இந்தியா வந்து துணைக்கண்டம்னு சொல்றதுனால ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா பாகிஸ்தான், மியான்மர், பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான், இலங்கை இதெல்லாம் சேர்ந்ததுனால இந்திய துணைக்கண்டம் அப்படின்றது. அது மாதிரி இந்தியாவில வந்து பல்வேறு கலாச்சாரங்கள், புவி அமைப்புகள் எல்லாமே வச்சிருக்கிறதுனால இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் நம்ம சொல்றோம். சரிங்களா. ஸோ அவ்வளவுதான் துணைக்கண்டம்ன்ற கான்செப்ட். அதுக்கப்புறம் அமைவிடம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேப்பை பார்த்து சொல்லுறேன். ஓகே. மேல வந்து பாத்தீங்கன்னா
கீழே வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிக்குது 8.4 இருந்து ஆரம்பிக்குது சரிங்களா. 8.4 நார்த், அதாவது இதுக்கு கீழே 0 இருக்கும் சரிங்களா. இந்த 0 டிகிரி, இந்த 0 டிகிரில தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும் நம்மளோட இந்த ரீஜியன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்தோனேஷியா இருக்கும். ஸோ இந்தோனேஷியாவை கிராஸ் பண்ணி போகுதுதான் 0 டிகிரி சரிங்களா. அந்த 0 டிகிரின்றது அங்க போகுது. அதுக்கு மேல என்ன இருக்கு, 6 டிகிரி இருக்கு சரிங்களா. 6 டிகிரின்றதான் வந்து அந்தமான் நிக்கோபார், இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரா முனை அப்படின்னு ஒரு முனை இருக்கு சரிங்களா. அதான் இந்தியாவோட கடைக்கோடி பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. 6.45 இருக்கும். ஸோ அதே இது நிலத்துல கன்னியாகுமரி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 8.4 டிகிரி இருக்கு. ஸோ 8.4 டிகிரில இருந்து நேரா கரெக்டா 37.6 சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 30 டிகிரிக்கு மேல போனீங்க அப்படின்னா 37.6. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரா கோல்னு ஒரு பகுதி இருக்கு சரிங்களா. இந்திரா கோல். ஸோ மேல வந்து ஓகே, இந்த 2 பகுதி ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர். இது ஒரு தடவை டிஎன்பிசில கேட்டுட்டாங்க. ஸோ கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம், படிச்சு வச்சுக்கோங்க. எது அதிகம்னு பார்த்தீங்கன்னா நார்த் டு சவுத் தான் 3214 கிலோமீட்டர். அதே இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ரான் ஆஃப் கட்ச் ரீஜியன்ல இருந்து கரெக்டா நம்ம எங்க இருக்கோம், அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 68.97. 68க்கும் 97க்கும் நடுவில் உள்ள பகுதி 2933 கிலோமீட்டர் வந்து விரிவானது சரிங்களா. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்றது மட்டும் போதும் சரிங்களா. ஸோ அதைத்தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நான் இப்ப சொன்ன எல்லாமே இதுல வந்திருக்கும் சரிங்களா. ஸோ அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தீர்க்க கோடுகள் பார்க்கலாம் சரிங்களா. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இந்தியாவின் திட்ட நேரம் சொல்லி இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 30 தீர்க்க கோடுகள் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. தீர்க்க கோடுகள்னா இதுதான் சரிங்களா. ஸோ இந்த 68, 72, 76, 80 ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97 வரைக்கும் இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்ததான். ஸோ 68ல இருந்து 67ல இருந்து 97 வரைக்கும் இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்க தீர்க்க கோடுகள். கிட்டத்தட்ட இடையில, இதுக்கு இடையில மட்டும் ஒரு 30 டிகிரி இருக்கு சரிங்களா. ஸோ ஒரு தீர்க்க ரேகை வந்து பாத்தீங்கன்னா 4 நிமிஷம் சரிங்களா. 4 நிமிஷம்னு வைக்கிறாங்க. நான் சொல்றேன் என்னன்னு. 30 தீர்க்க ரேகை சேர்ந்துச்சுன்னா 4 நிமிஷம் கேட்டா எத்தனை நிமிஷம், 120 மினிட்ஸ் வரும். 120 மினிட்ஸ்னா எத்தனை மணி நேரம், 2 மணி நேரம். அப்போ சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசல இப்ப உதிக்குது அப்படின்னா குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் திரும்பி உதிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு தீர்க்க ரேகையும் கடக்கிறதுக்கு 4 நிமிஷம் ஆகும். இடையில நமக்கு 30 தீர்க்க ரேகை இருக்கு. ஒவ்வொரு தீர்க்க ரேகைக்கு 4 நிமிஷம் 4 நிமிஷம் 4 நிமிஷமா கடந்து வந்து இங்க வரைக்கும் நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும், 120 நிமிஷம் ஆகும். ஸோ 2 ஹவர்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா கிராஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் சார் இங்க வந்து 68 நம்ம சொன்னோமா, 67ன்னு சொல்லிட்டு குஜராத், இங்க வந்து குஜராத் வந்து 67ன்னு சொல்லி நம்ம சொன்னோம். சரி ஓகே, அப்ப 0 எங்க இருக்கு அப்ப நீங்க கேட்கலாம். 0 வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல கிரீன் பீச்னு ஒரு பகுதியில இருக்கு சரிங்களா. ஸோ அங்க இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா 5.5 மணி நேரம் ஆகும் சரிங்களா. 5.5 மணி நேரம். அப்போ சூரியன் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிரீன் பீச் 67ல இருக்கு. அப்போ கிரீன் பீச் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டா 5.5 மணி நேரம் ஆகும் சரிங்களா. ஸோ 5.5 மணி நேரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கு. அப்புறம் இந்தியாவோட திட்ட நேரம் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா இந்த 84 டிகிரில வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் வந்து கிராஸ் பண்றாங்க. அது மூலமா தான் வந்து இந்தியாவோட திட்ட நேரம்ன்றதை கால்குலேட் பண்றாங்க சரிங்களா. 84.3 டிகிரி அந்த ரீஜன்ல இருந்தா ஸோ அது இந்தியாவோட எக்ஸாக்ட் திட்ட நேரம், இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகே, இப்ப நான் சொன்னதுதான் எல்லாமே இதுலயும் இருக்கு, புதுசா எதுவுமே கிடையாது. நெக்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போறது ஓகே இந்த இடத்துல போடுவோம். சரி 84ன்னு சொன்ன தப்பு, 82.3 சரிங்களா. 82.3ல தான் இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டைம் இருக்கு சரிங்களா. இங்கிலீஷ் தமிழ்ல எங்க இருக்குன்னு பாத்துக்கிறேன். ஓகே இதா இருக்கு. ஸோ கிரீன் பீச்ல இருந்து 5.5 மணி நேரம் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க, கரெக்ட் தான். ஸோ கிரீன் பீச்ல இருந்து 5.5 மணி நேரம் ஆயிருக்கும். 82.30 டிகிரின்றதான் கிழக்கு தீர்க்கணியின் தலைநேரம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்டி வந்து 5:30 ஹவர்ஸ் கிரீன் பீச்ல இருந்து நமக்கு ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இதை ஜிஎம்டின்னு சொல்லுவாங்க. ஜிஎம்டி தான் கிரீன் பீச் மீன் டைம். இந்தியாவில் இருக்கிறது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், ஐஎஸ்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே, ஸோ இது ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு இப்போ வரைக்கும் எடுத்ததுல? இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இப்போ கிளியர் பண்ணிட்டு நம்ம அடுத்த செக்ஷன் போகலாம், உள்ள ஹிமாலயாஸ்குள்ள போகலாம். டவுட்டு எனிதிங்? இல்ல சார். ஓகே 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 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமயமலைக்குள்ள போகலாம். இமயமலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். வடக்கு இமயமலை, வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமி, கடற்கரை சமவெளிகள், தீவுகள், இதைத்தான் நம்ம பார்த்தோம். அதே தான் ஹிமாலயன் மவுண்டன், கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ். அதுக்கப்புறம் என்ன பிரிச்சிருக்காங்க, பெனின்சுலர் பிளேட்டு,
இந்தியன் டெசர்ட், கோஸ்டல் பிளைன்ஸ், ஐலாண்ட்ஸ் அவ்வளோதான். ஹிமாலயன் மவுண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தா 2500 கிலோமீட்டர் வில் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்படி இருந்துச்சா 2500 கிலோமீட்டர் எக்ஸ்டென்ஷன். எதுல இருந்து எது வரைக்கும்? இண்டஸ் கார்ஜ்ல இருந்து பிரம்மபுத்திரா வரைக்கும். சரிங்களா? ஸோ பிரம்மபுத்திரால இருந்து இண்டஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரிவுல பிரிச்சிருக்கு. இது ஒரு மடிப்பு மலைன்னு சொல்றாங்க. ஏன் மடிப்பு மலைன்னு சொல்லிட்டு நான் ஒரு கதையெல்லாம் சொன்னேன். அந்த கதை ஸ்கூல் புக்லயே இல்லை. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதோட காஷ்மீர்ல இருந்து 500 கிலோமீட்டர், காஷ்மீர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் ஆகலாம். ஆனா அது போக 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 அகலம் வந்து குறைஞ்சிருது. சரிங்களா? அதுக்கப்புறம் போக போக 200 கிலோமீட்டர், அருணாச்சல் பிரதேஷ்ல வெறும் 200 கிலோமீட்டர் தான் அதோட அகலம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதான் உலகத்தோட கூரை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஹிமாலயான்றது வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருத வார்த்தை. இந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னா அபோர்ட் ஆஃப் ஜீரோ, பனிகளின் உறைவிடம் அப்படின்றதுதான் சமஸ்கிருத வார்த்தை. சமஸ்கிருத வார்த்தையோட மீனிங் வந்து பனிகளின் உறைவிடம், த அபோர்ட் ஆஃப் ஷினோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து மூணா பிரிக்கிறாங்க. டிரான்ஸ் ஹிமாலயாஸ், இமயமலை, கிழக்கு இமயமலை. தமிழ்லையும் டிரான்ஸ் தான் சொன்னா ஸோ டிரான்ஸ். நம்ம மஞ்சள் கலர்ல பார்த்தோமா அந்த ரீஜன்லாம், அதுக்கு நான் ஷார்ட்கட் ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். KLZP. ஸோ இந்த KLZன்றது டிரான்ஸ் ஹிமாலயாஸ், காரகோரம், லடாக்கு, சாஸ்கர். பீர்பஞ்சால்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு இமயமலை கீழே வரும். சரிங்களா? ஓகே. ஸோ இது எல்லாமே ஸோ முக்கியமா இந்த லடாக் ரீஜன் எல்லாமே வந்து லடாக் ரீஜனும் கைலாஸ் இந்த டிரான்ஸ் ஹிமாலயஸ்ல இருந்தா எல்லா ரிவரும் வரும், மேஜர் ரிவர்லாம் வரும்னு சொன்னேன். அங்கதான் கைலாஸ்னு ஒண்ணு இருக்கு. ஸோ கைலாசம் அங்கதான் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். சரிங்களா? இதுதான் கொஞ்சம் உயரமான பகுதியா இருக்கும். மழைப்பொழிவு அது ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த ரீஜன்ல. பொதுவா வந்து கோல்டு டெசர்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. கோல்டு டெசர்ட் வந்து இந்த ரீஜன்ல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ரீஜனோடது. ஓகே. ஸோ கோல்டு டெசர்ட்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ் ஹிமாலயஸ்ல வந்து அதிகமா இருக்கக்கூடியது. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ் ஹிமாலயஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே. இந்த வடக்கு இமயமலை இல்லைன்னா டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்க இருக்கு. ஸோ இதை வந்து திபெத்தியன் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. ஏன்னா திபெத் பக்கத்துல இருக்கு, திபெத் கிட்ட தான் நிறைய இருக்குனால இது வந்து திபெத்தியன் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து டிரான்ஸ் ஹிமாலயா வந்து 40 கிலோமீட்டர் ஒய்டு இன் ஈஸ்டர்ன், அதாவது கிழக்கு பகுதியில் 40 கிலோமீட்டரா இருக்கும். அதே இது வந்து மேற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா 225, அதாவது மேற்கு பகுதி அப்படின்னா நம்ம ஜம்மு காஷ்மீர் பக்கத்துல, அங்க வந்து 225 கிலோமீட்டர் அகலமா இருக்கு அப்படின்றாங்க. அதே இது நம்ம கிழக்கு பக்கம் நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா, அதாவது நம்ம அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம் அந்த பகுதியில வெறும் 25 கிலோமீட்டர் தான், 40 கிலோமீட்டர் தான் அகலம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ போக 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 அகலம் குறையுது. நமக்கு அது தெரியும் நினைக்கிறேன், நீங்க அந்த படத்திலே பாத்தீங்க அதோட அகலம் குறைஞ்சிருக்கு. அது மாதிரி டெத்திஸ் கடல்களால் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். டெத்திஸ்ன்ற ஒரு கடல்களால உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறது டெர்ஷரி கிரானைட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற அங்க இருக்கிற ஒரு அந்த கல், அந்த இமயமலையில இருக்கிற உருவாக்கி இருக்கிற அந்த பாறை வந்து பாத்தீங்கன்னா மெட்டமார்பைஸ்டு செடிமெண்ட்னு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா டெர்ஷரி கிரானைட்னு சொல்லுவாங்க. டெர்ஷரின்றது வந்து பாத்தீங்கன்னா அதோட அதாவது புவியியல் அமைப்பு கால அடிப்படையில டெர்ஷரின்ற ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்துல வந்துதான் உருவானதுனால இது வந்து டெர்ஷரி கிரானைட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மெட்டமார்பைஸ்டுன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாறைகள் மொத்தம் 3 விதமா சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இக்னியஸ் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது எரிமலை பாறைகள். ரெண்டாவது வந்து மெட்டமார்பைஸ்டு ராக், உருமாறிய பாறைகள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட்டட் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாறைகள். இன்னொன்னு என்னது? செடிமெண்ட்ரி செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீழ்படிவுனால உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ் ஹிமாலயஸ் எல்லாமே மெட்டமார்பைஸ்டு ராக்ஸ், உருமாறிய பாறைகளால் உருவாக்கப்பட்டது. இது வந்து டெர்ஷரி கிரானைட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் இங்க நம்ம ஆக்சுவலி நம்ம அது சிலபஸ்ல இல்லாதனால நம்ம அதெல்லாம் படிக்க போறது இல்லை. இங்க இருக்க என்ன இந்த பேர் மட்டும் நீங்க படிச்சா போதும். சரிங்களா? உருமாறிய பாறைகள், டெர்ஷரி கிரானைட் அப்படின்றதா, அதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ் ஹிமாலயஸ்ல இருக்கு அப்படின்றத படிச்சா மட்டும் போதும், நீங்க வேற எதுவும் படிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இங்க இருக்க மலைத்தொடர்கள் என்ன கொடுத்துருக்காங்க? சாஸ்கர், லடாக்கு, கைலாஷ். இதை நம்ம பார்த்துட்டோமா? காரகோரம் வரிசையாவே நம்ம பார்த்துட்டோம். KLZP, KLZ, அதுக்கப்புறம் இந்த கே தான் வந்து பாத்தீங்கன்னா கைலாஷ். இங்க இருந்தா எல்லா ரிவரும் வருது, அது திபெத்ல இருக்கு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஓகே, யாரோ ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் போலாம்.
சாரி கட் ஆயிடுச்சு. இப்போ ஓகே கேக்குதா எல்லாருக்கும்? எஸ் சார். ஓகே ஓகே முடிச்சிடலாம். இன்னும் half an hourல இந்த டாபிக் முடிச்சிடலாம். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் இது வரைக்கும் ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கேனா? இது வரைக்கும் ஓகே தானே உங்களுக்கு ஸ்பீட் எல்லாமே? ஓகேவா ஸ்பீடு? இல்ல என்ன ஸ்லோவா போகணுமா? ஓகே சார். ஓகே. ஓகே ஏற்கனவே நீங்க பிலிம்ஸ்ல படிச்சதுதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா அதாவது ஸ்லோவா போல. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியா தான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். மனப்பாடம் பண்ற மாதிரி தான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். சும்மா வந்து ஃபேக்ட் மட்டும் நான் சொல்லலை, எப்படி படிக்கணுன்றதையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க கேட்கலாம். சரிங்களா? அது மாதிரி ஒய்டா தான் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல் புக்ல உள்ளது மட்டும் இல்லாம வெளியில உள்ள எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம சொன்னதே மோஸ்டா படிச்சாவே போதும் நமக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த மேப் ஒன்று பார்த்தேன்ல, ஸோ அதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் குரூப்ல ஷார்ட் சொல்லிட்டு. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகேவா? ஓகே, இப்போ பார்க்கலாம். ஹிமாலயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை வந்து பார்த்தீங்கன்னா இளம் மடிப்பு மலை அங்காரா கொண்டு போனா டெத்திஸ்வர கடல்களை உருவாச்சு. அந்த கதையெல்லாம் எல்லாம் சொல்லியாச்சு. சரிங்களா? ஸோ இந்த இமயமலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா மூணா பிரிக்கிறோம். என்னவா பிரிக்கிறோம்? மூணா வந்து உள் இமயமலை இமாத்ரி, மத்திய இமயமலை இமாச்சல், வெளி இமயமலை சிவாலிக். சரிங்களா? இந்த இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக் மூணா பிரிக்கும். கிரேட்டர் ஹிமாலயஸ், லெசர் ஹிமாலயஸ், சிவாலிக் மூணா பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மாதிரி இந்த உங்க ஸ்கூல் புக்ல வந்து இங்கிலீஷ்ல படிக்கிறவங்களுக்கு இந்த இது கொடுத்துருக்கான். ஆனா தமிழ்ல படிக்கிறவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. சரிங்களா? ஸோ அதனால இங்கிலீஷ் படிக்கிறவங்க என்ன பண்ணுங்க, தமிழ்ல படிக்கிறவங்க இங்கிலீஷ் புக் எடுத்துட்டு இந்த இதை மட்டும் அப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் வந்து நேபாள் இருக்கு. 8848 மீட்டர் ஹைட் இருக்கு. ஸோ மவுண்ட் கேட்டு காட்வின் ஆஸ்டன் வந்து 8611 இருக்கு. சரிங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 2வது பெருசு. ஸோ இந்த பாக்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, எந்த ஊரு, எவ்வளவு ஹைட்ன்றத மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ணாம இருக்காதீங்க, கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னா உலகில் 14 உயரமான சிகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 9 வந்து இந்தியாவில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு, படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டு போயிடுவோம். பட் ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. 14ல 9 இருக்கு. சரிங்களா? ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. தென் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் ஹிமாலயஸ்குள்ள போகலாம். ஓகே. கிரேட்டர் ஹிமாலயஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே இங்க தமிழ்ல எடுத்துக்கிறேன். தமிழ்ல வந்து இதுவும் கிரேட்டர் ஹிமாலயஸ், இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா சராசரி உயரம் வந்து 6000 மீட்டர் இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரேட்டர் ஹிமாலயஸ்ல மழைப்பொழிவு கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? எப்பயுமே வந்து நடுவுல இருக்கதான் மழை அதிகமா இருக்கும், இங்க வந்து மழை குறைவா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற முக்கியமான அந்த பீக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சிகரங்கள் மவுண்ட் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா, இது எல்லாமே சொல்லி நம்ம பார்த்தோம். எங்கெங்க லொக்கேட் பண்ணி இருக்குன்றதை பார்த்தோம். அதை பற்றி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அந்த பனி ஆறுகள் எல்லாம் இங்கதான் இருக்கு. அது என்னென்ன பனியாறுகளா இருக்கு? கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின். அப்புறம் முக்கியமான பனியாறுனா இங்கிலீஷ்ல வந்து கிளேசியர்னு சொல்லுவோம். ஸோ கிளேசியர் எல்லாம் எங்கெங்க என்னென்ன இருக்கு? கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் இதெல்லாமே இங்கதான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெசர் ஹிமாலயாஸ். லெசர் ஹிமாலயாஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மத்திய இமயமலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே சார், ஏன் சார் கிளேசியர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் ஹிமாலயாஸ்ல இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். கிரேட் ஹிமாலயாஸ்னா ஹிமாத்ரியில ஏன் சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதான ஹைட் அதிகமா இருக்கு. ஸோ ஹைட்ல இருக்கிற இடத்துல, ஹைட்டா இருக்கிற இடத்துல தான் பனி உருவாகும். கீழே வந்து பாத்தீங்கன்னா பனி உருவாகாதுல. ஸோ ஹைட்டா இருக்கிற இடத்துல பனி உருவாகுது. பனி இருக்கிற இடத்துலதான் பனியாறுகள் இருக்கும். பனியாறுகள்ல இருந்து தான் ஆறுகள் உற்பத்தி ஆகும். ஸோ அப்ப கிரேட் ஹிமாலயாஸ்ல தான் கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின்லாம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? நான் ரீசனோட சொல்லியிருக்கேன், மறக்க கூடாது. கொஸ்டின் கேட்டாங்கன்னா போட்டுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லெசர் ஹிமாலயாஸ், அதை ஹிமாச்சல். லெசர் ஹிமாலயாஸ்ன்றது மத்திய இமயமலைகள்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்ல வந்து 3700 கிலோமீட்டர் இருந்து 4500 கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல வந்து தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3500 இருந்து 4500 கொடுத்துருக்காங்க. தப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவை, நான் உங்களுக்கே தெரியுது. ஸோ ஓரளவுக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அங்க 6000 மீட்டர் ஹைட்னு சொல்லி பார்த்தேன் டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல. மத்திய இமயமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு அதை விட கம்மி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அது 3700 இருந்து 4500 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த இடத்துல அதாவது நம்ம இன்னொன்னு பார்த்தோம், இந்த கிரேட் ஹிமாலயஸ்ல மழையே பெய்யாதுன்னு சொல்லி பார்த்தோம். பட் ஆனா ஹிமாச்சல்ல பாருங்க மழை ஓவரா பெஞ்சு இங்க மண்ணெரிப்பு அதிகமா நடக்குது. சரிங்களா? எரோசன்ஸ். ஸோ சாயில் இருக்குது, ஏன்னா அதிகமா மழை பெய்யறதுனால. சரிங்களா? நான் வச்சுக்கோங்க. ஸோ இங்க இருக்கிற அந்த மலையெல்லாம் என்னென்ன இருக்குன்னா பீர்பஞ்சால், தௌலதார்,
அதுக்கப்புறம் வந்து மகாபாரத்ன்றது வந்து நேபாளத்துல இருக்கு, நம்ம பார்த்தோம் சரிங்களா, மேப்ல பார்த்தோம். ஸோ மகாபாரத்ன்றது அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்டேஷன், அதாவது மலைவாழ் இடங்கள், அதெல்லாம் இங்கதான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா. ஷிம்லா, முசோரி, நைனிடாலு, அல்மோரா, ராணிக்கட்டு, டார்ஜிலிங். ஸோ இது எல்லாமே எங்க இருக்கு, நமக்கு முக்கியமான இந்த நடுவுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டும் கரெக்டா இருக்கும், மழைப்பொழிவும் கரெக்டா இருக்கும், குளிரவும் செய்யும். எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிறது நடுவுல தான். ஸோ அப்போ இந்த ஹிமாச்சல் ரீஜியன், மத்திய இமயமலைகள் அப்படின்றத நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன ரீஜியன்னா ஷிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிக்கெட்டு, டார்ஜிலிங் நான் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ டார்ஜிலிங் எங்க இருக்கு, யாருக்காவது சொல்ல முடியுமா? டார்ஜிலிங் சார் வெஸ்ட் பெங்கால். ஓகே 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 டன், சூப்பர், கரெக்ட் சரிங்களா. இந்தியாவிலேயே முதல்ல ஜிஐ டேக் கொடுத்தது டார்ஜிலிங்ல இருக்கு டீக்கு தான் சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காரகோரம் கணவாய்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மலைகளுக்கு நடுவுல நம்ம வந்து ஒரு இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கேரளாக்கு போகணும் அப்படின்னா நடுவுல வந்து இடையில இடைவெளி இருந்தாதான் நம்ம போக முடியும். ஸோ அப்படிப்பட்ட அந்த இடைவெளிக்கு பேர் தான் பாசஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான் கணவாய்கள்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட 2 கணவாய் இருக்கு தமிழ்நாடுக்கும் கேரளாக்கும் போறதுக்கு. ஒண்ணு செங்கோட்டை கணவாய்னு ஒண்ணு இருக்கு, மேல பாலக்காடு கணவாய்னு ஒரு கணவாய் இருக்கு. எங்க அப்படின்னா கரெக்டா பாலக்காடு வந்து கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கும். செங்கோட்டை கணவாய் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கீழே இருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து மேஜர் பாசஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல காரகோரம் பாஸ்னு ஒன்று இருக்கு, அது வந்து எங்க இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. ஸோ ஜிலா பாஸ், சிப்கிலா பாஸ் ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. நான் வந்து அந்த மேப்ல வந்து நிறைய பாசஸ் இருக்கு, அவ்வளோ படிக்க வேணாம், ஸ்கூல் புக்ல உள்ளதை மட்டும் படிச்சுக்கோங்க நான் சொன்னேன்னா. ஸோ அதனால இந்த ஸ்கூல் புக்ல என்னென்ன இருக்குன்னா இதுதான் இருக்கு, இதை மட்டும் படிச்சுக்கோங்க சரிங்களா. காரகோரம்னு நம்ம பார்த்தோம் மேல இருந்துச்சு, அப்ப அது எங்க இருக்கு, நம்மளோட ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் சொஜிலாவும் சிப்கிலா ரெண்டும் மனப்பாடம் பண்ணணும். எப்படியாவது ஷார்ட்கட்டை போட்டு ஏதாவது காமெடியா ஷார்ட்கட் போட்டாவது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சொஜிலா, சிப்கிலா ஹிமாச்சல் பிரதேஷ். அதுக்கப்புறம் பொம்டிலா அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். நாதுலா அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து சிக்கிம்ல இருக்கு. நாதுலா, ஜலப்புலா ரெண்டுமே, ஜலப்புலா அண்ட் நாதுலா. அதுக்கப்புறம் கைபர் பாஸ்ன்னு ஒன்று இருக்கு, இது வந்து பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில இருக்கும். அண்ட் போலன், கைபர் போலன் வழியா தான் ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வந்ததா சொல்லுவாங்க. அதே கைபர் போலன் வழியா தான் இஸ்லாமியர்களும் இந்தியாவுக்குள்ள வந்ததா சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இஸ்லாமியர்களா இருக்கட்டும், இஸ்லாமியர்கள் அப்படின்னா முகலாயர்கள் அப்படின்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா முகலாய படையெடுப்பு வந்து பாத்தீங்கன்னா இவர் கஜ்னி முகமது படையெடுப்பா இருக்கட்டும், ஆரியர்கள் படையெடுப்பா இருக்கட்டும். ஸோ ஆரியர்கள் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை அட்டாக் பண்றது இந்த கைபர் போலன் வழியா தான் வந்தாங்க அப்படின்ற மாதிரி வரலாறு சொல்லுது சரிங்களா. ஸோ அந்த கைபர் போலன் எங்க இருக்கு அப்படின்றத பாத்துக்கோ. கைபர் வந்து பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவுல இருக்கு, அந்த இடத்துல இருக்கு. போலன்றது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கனெக்ட் பண்ற இடத்துல இருக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்டாங்கன்னா போட்டு வந்துருங்க சரிங்களா. பாக்ஸ்குள்ள இருக்கிறதுனால ரொம்ப முக்கியம், கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளி இமயமலை அல்லது சிவாலிக் இமயமலை, அவுட்டர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து இதை விட ஹைட் கம்மி. ஃபர்ஸ்ட் நம்ம 6000 மீட்டர்னு பார்த்தோம். இது கிரேட் ஹிமாலயாஸ் ஹிமாத்ரி. அதுக்கப்புறம் ஹிமாச்சல் வந்து பாத்தீங்கன்னா 3500 to 4500 கிலோமீட்டர் பார்த்தா, அப்ப சிவாலிக் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1100 கிலோமீட்டர், 900ல இருந்து 1100 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் சரிங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பகுதியில வந்து அகலமா இருக்கும், கிழக்கு பகுதியில போக 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 அதோட அளவு குறையும். நம்ம படத்துலயே நான் உங்களுக்கு காமிச்சேன், அதுவும் சிக்கிம் வரைக்கும் தான் போகும், அதுக்கு மேல போகாதுன்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் ஒரு தடவை ரிவிஷன் வேற சொல்லிட்டேன் நான் சரிங்களா. இதான் வந்து இது சிவாலிக். இந்த சிவாலிக் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு, அதாவது இந்த சிவாலிக் பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்கு, வேலின்ற பள்ளத்தாக்குன்னா என்னன்னு சொன்னேன், 2 மலைக்கு நடுவில் இருக்கிறது தான் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளத்தாக்கு வந்து சிவாலிக் பகுதியில் இருக்கிற இடத்துக்கு பேரு டூன்னு சொல்லுவாங்க. அது என்ன டூன்னா அப்படின்னா கிழக்கு மேற்கு பகுதியில உள்ள அந்த பள்ளத்தாக்கு, 2 மலைக்கு நடுவில் உள்ள பள்ளத்தாக்கை வந்து டூன்னு சொல்லுவாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா கிழக்கு பகுதியில இருக்குது சரிங்களா. சாரி, மேற்கு பகுதியில இருக்கிறத டூன்னு சொல்லுவாங்க, கிழக்கு பகுதியில இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா டூயர்னு சொல்லுவாங்க. அதாவது கிழக்கு பகுதினா சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ்ல அங்க டூயர்னு சொல்லுவாங்க. நம்ம உத்தரகாண்ட் இந்த ரீஜன்ல வந்து டூன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது எங்க இருக்கு அப்படின்னா சிவாலிக்ல தான் இருக்கு. ஏன் சார் இதுக்கு மட்டும் புதுசா பேர்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இங்க வந்து மக்கள் அதிகமா வாழக்கூடிய ஒரு பகுதி, நல்ல ஒரு மக்களுக்கு ஏற்ற ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்குறதுனால இதுக்கு பேர் டூயர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டூன் எங்க இருக்கு, சிவாலிக்ல இருக்கு. டூன்னா எங்க இருக்கும், மேற்கு பகுதியில இருக்கும். டூயர்ஸ்னா எங்க இருக்கும், கிழக்கு பகுதியில இருக்கும் சரிங்களா. இது மட்டும் நான் அவசியம் போதும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து பூர்வாஞ்சல்ல நான் சொன்னேன் நீங்க பாத்தீங்களா, மிசோ ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ், பட்காய்பூம் ஹில்ஸ், ப்ளூ மவுண்டன் ஹில்ஸ் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் என்னது,
இதெல்லாம் வந்து கிழக்கு பூர்வாஞ்சல்னு சொல்றோம். சரிங்களா? அதாவது இமயமலை வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்சா பருவத்துக்கிட்ட வளைஞ்சு அப்படி கீழே வந்துச்சு தெரியுமா? கரெக்டா மிசோரம், மணிப்பூர், நாகா அவங்க கிட்ட ஒரு வளைஞ்சு வந்துச்சு தெரியுமா? அந்த வளைஞ்ச இடத்துக்கு பேர் தான் பூர்வாஞ்சல்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற மலைகளோட பேர் தான் டாப்லா, ஆபூர், மிஷ்மி, பட்கா. இதெல்லாம் உங்களுக்கு மேப்லயே காமிச்சிட்டேன் நான். நாகா, மணிப்பூர், மிசோ, திரிபுரா, மிகிருக்கும் மிரிது வித்தியாசம் இருக்குன்னு நான் சொன்னேன். காரோ, காசி, ஜெயிந்தியா எல்லாமே நான் சொல்லிட்டேன். சரிங்களா? மேப்லயே உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகே. ஸோ இதெல்லாம் பூர்வாஞ்சல் ஹில்ஸ்னு சொல்றாங்க, கிழக்கு பகுதியில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஹிமாலயாஸ். ஹிமாலயஸோட முக்கியத்துவம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2ல டிஸ்கிரிப்டிவா கேட்பாங்க. இமயமலையின் முக்கியத்துவம் யாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ பார்த்துடலாம். தமிழ்ல இந்த இருக்கு முக்கியத்துவம் ஒண்ணும் கிடையாது. நமக்கு வந்து தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று எங்க வங்காள விரிகுடால உருவாகி கரெக்டா போயிட்டு மேல போயிட்டு ராஜஸ்தான் தார் பாலைவனத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து திரும்பி ரிட்டர்ன் வரும். அதுக்கு பேர் தான் வந்து தென்மேற்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று வந்து அங்க இருந்து கீழே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வடகிழக்கு காற்று. அதுக்கு வந்து ரீட்ரீட்டிங் மான்சூன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரிங்களா? ஸோ இந்த இமயமலை இருக்கிறதுனாலதான் இந்த தென்மேற்கு பருவக்காற்று போய் இமயமலையில முட்டி இமயமலை பகுதியில மழை பெய்யுது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சைனா பக்கம் போயிடும். அப்ப யார் போய் தடுக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. அப்ப தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஆளு இமயமலை இருக்காப்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நேச்சுரல் பேரியரா இருக்கு. ஸோ யாரும் நம்ம இந்தியா மேல படையெடுத்து வராம இருக்கிறதுக்காக ரொம்ப வந்து ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கு இந்தியாவுக்கு. அது மாதிரி இங்கதான் வந்து நிறைய ரிவர் லைக் சிந்து, கங்கா, பிரம்மபுத்திரா அந்த மாதிரி ரிவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வற்றாத ஜீவ நதிகள்லாம் இங்கதான் உருவாகுது. அது மாதிரி பாத்தீங்கன்னா அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி இந்த மாதிரி கோயில்கள், முக்கியமான கோடை வாழிடங்கள் இதெல்லாமே இங்கதான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிக்கு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கண்ட்ரி சொல்லுங்க பார்ப்போம். மொத்தம் 5 கண்ட்ரி இருக்கு சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரி. ஏதாவது 1, 2, 3 சொல்லுங்க பார்ப்போம் பேரு. சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரினா என்னென்ன? மத்திய ஆசிய நாடுகள். ரஷ்யா, ம் ம் அப்புறம் உஸ்பெக், சொல்லுங்க. ஓகே. வேற உஸ்பெகிஸ்தான், ஓகே. துர்க்மெனிஸ்தான், கஜகிஸ்தான். ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப சொன்னதுல நீங்க சொன்ன ரஷ்யாவும் ஆப்கானிஸ்தானும் வராது. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஈரேஷியன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, ஐரோப்பா ஆசிய நாடுன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்களா ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா தெற்காசிய நாடு. இந்தியாவில தான் தெற்காசிய நாடுன்னு சொல்லுவாங்க. அதுல சேர்த்துருவாங்க. சென்ட்ரல் ஏசிய நாடுகள்னா மத்திய ஆசிய நாடுகள்னா 5 நாடுகள்: கஜகஸ்தானு, கிர்கிஸ்தானு, துர்க்மெனிஸ்தானு, உஸ்பெகிஸ்தானு, KKUT, தஜிகிஸ்தான். சரிங்களா? KKTUT அதான் ஷார்ட்கட்டு. சரிங்களா? கேகேனா 2K, கஜகஸ்தானு, கிர்கிஸ்தானு, தஜிகிஸ்தானு, உஸ்பெகிஸ்தானு, TUT, தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான். அவ்வளவுதான். ஸோ அஞ்சு கண்டி எல்லா இஸ்தானும் சேர்ந்தது. ஆப்கானிஸ்தான் மட்டும் வராது. ஆப்கானிஸ்தான் வந்து தெற்காசிய நாடுல ஒண்ணு. சார்க்ல மெம்பர் ஆப்கானிஸ்தான். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்க்ல மெம்பர் தானே ஆப்கானிஸ்தான்? இல்லையா? சார்க்ல மெம்பரா இல்லையா ஆப்கானிஸ்தான்? கன்ஃபார்மா? சரி, ஓகே. ஞாபகம் இல்ல, மறந்துச்சு. சரி, ஓகே. அதை பாத்துக்கோங்க. உங்க கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல கேட்டுக்கோங்க டவுட். ஹிமாலயஸ் ஆர் ரினோவ்ட் ரிச் பயோடைவர்சிட்டி. அதான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பல்லுயிர் மண்டலத்துக்கு அடிப்படை இங்கதான். முக்கியமான நேஷனல் பார்க் எல்லாமே இங்கதான் இருக்கு. நந்தாதேவி நேஷனல் பார்க் எங்க இருக்கு? நந்தாதேவி தேசிய பூங்கா எங்க இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். உத்தரகாண்ட் சார். சூப்பர் குட். அவ்வளவு செஞ்சா போதும். இன்னொன்னு கேட்கவா உங்களுக்கு? கீபுல் லம்ஜாவோ, இப்பதான் நான் சொன்னேன். கீபுல் லம்ஜாவோ நேஷனல் பார்க் தேசிய பூங்கா எங்க இருக்கு? மணிப்பூர். ஓகே. அங்கதான் லோக்தக் ரிவர் இருக்கு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே, போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பல்லுயிர் மண்டலம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹிமாலயஸ் வந்து பாத்தீங்கன்னா லாங்கிடியூடல் டிவிஷனா பிரிச்சிருக்காங்க. இதுதான் நான் சொன்னேன். அங்க நான் சொன்னேன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் புக்ல கிடையாது. தமிழ் புக்ல நிறைய இங்கிலீஷ்ல கொடுத்ததை தமிழ் புக்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாமே வச்சிருக்காங்க. என்ன அரசாங்கம் எப்படி வேலை செய்யுதுன்னே தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? பாருங்க, காஷ்மீருக்கும் பஞ்சாபுக்கும் ஹிமாச்சல வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர், பஞ்சாப், ஹிமாச்சல், ஹிமாலயாஸ் லொகேட்டட் பிட்வீன் தி ரிவர்ஸ் ஆஃப் இண்டஸ். நான் ஒரு படம் பார்த்தோமா, இண்டஸ், சட்லஜ், காளி, அதுக்கப்புறம் தீஸ்தா, பிரம்மபுத்திரான்னு சொன்னோம். சரிங்களா? இண்டஸ், சட்லஜ், காளி, தீஸ்தா, அப்புறம் என்ன சொன்னேன், பிரம்மபுத்திரா. இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்குது பஞ்சாப் ஹிமாலயாஸ் சொன்னோம். ஸோ காஷ்மீர், பஞ்சாப் ஹிமாலயாஸ். இண்டஸ்க்கும் சட்லஜுக்கு நடுவுல. ஹுமாயூன் ஹிமாலயாஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சட்லஜுக்கும் நமக்கு காளி ரிவருக்கு நடுவில் இருந்தது. சரிங்களா? அங்க படத்துல பார்த்தோம். அது மாதிரி காளிக்கும் தீஸ்தாக்கும் நடுவில் நேபாளம் ஹிமாலயாஸ்.
தீஸ்தாக்கும் பிரம்மபுத்திராவுக்கு நடுவில் இருக்கிறது வந்து அஸ்ஸாம் ஹிமாலயாஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது தமிழ்ல இல்லை. சரிங்களா? தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாய்ஜே காணும். ஓகே, அதை விட்டு ஞாபகம் வச்சுக்கோ நான் சொன்னதை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வடபெரும் சமவெளிகள். வடபெரும் சமவெளிகள் கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ் சொல்றாங்க. பிளைன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க, வண்டல் மண். அதாவது ஆறுகள் வந்து மண்ணை கொட்டி வைக்க, நம்ம ஊர்ல மணல் இருக்குன்னா அது பேர் தான் வந்து கிரேட் பிளைன். ஸோ வெறும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மணல் வந்து பாத்தீங்கன்னா சராசரியா ஒரே லெவல்ல இருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றதுக்கு ஏற்ற பகுதியா இருக்கும், அவ்வளவுதான். மொத்தம் 7 மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, இந்த இந்த கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ் இருக்கு. இது தமிழ்ல கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன், இந்த 7ன்ற வார்த்தை. மொத்த 7 ஸ்டேட். ஆமா, தமிழ்ல பாருங்களேன், தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இங்க 7 நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆனா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வளமான சமவெளிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க, 7ஐயே காணும். சரிங்களா? சோ இதை படிச்சுக்கணும். இதுக்குதான் இங்கிலீஷ்ல நிறைய கொடுத்த இன்ஃபர்மேஷன் தமிழ்ல கொடுக்காம இருக்காங்க. இப்ப நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் எங்க போறது தெரியல. தமிழ்ல படிக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அப்ப நான் தமிழ் புக்ல மட்டும் படிச்சவங்க எல்லாம் இப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் எனக்கு தெரியாது, கடைசியில எனக்கு மார்க் கம்மியா தான் வரும். ஸோ ஏன் அரசாங்கம் இப்படி பண்ணதுன்னு தெரியல. சரி, ஓகே, பாத்துக்கலாம். யாராவது பள்ளிக்கல்வித்துறையில குரூப் 2 கிளியர் பண்ணீங்க அப்படின்னா, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன்ல யாராவது செலக்ட் ஆனீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், உங்கள யாராவது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். கிரேட் கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ் பார்த்துட்டோமா? ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்தர்ன் பிளைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 ஸ்டேட்ல இருக்கு. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இந்த ஆறுகள்னால உருவாகிறதா, அந்த வந்து வண்டல் வீழ்படிவுனால உருவாகிறதா வந்து பாத்தீங்கன்னா வடபெரும் சமவெளிகள். இது வந்து பாத்தீங்கன்னா 2400 கிலோமீட்டர்ல இருந்து நீளத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 240 கிலோமீட்டர் அகலம் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. இது ரொம்ப எல்லாம் டீட்டெயிலா தேவையில்லை. மொத்தம் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாபர் பிளைன் போலாம். நீங்க வந்து நான் உங்களுக்கு ஒரு செகண்ட், இமயமலை வச்சுக்கோங்க. இமயமலையில கீழே உள்ளது இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாபர். சரிங்களா? பாபர்னா கல்லுக்கல்லா இருக்கும். சரிங்களா? மலையில இருந்து ஆறு வரும்போது என்ன பண்ணும், கல்லெல்லாம் கீழே கொட்டிருமா? சோ அப்ப கல்லுக்கல்லா இங்க இருக்கும், அதான் பாபர் ரீஜன். பாபருக்கு அப்புறம் சேரும் ஜெகதியுமா ஒரு இடம் இருக்கும், அது பேர் தெராய் ரீஜன். தெராய்னா சேரு சகதியுமா இருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் இடம், இது செகண்ட் இடம். தெராய்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெராய்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாங்கர் ரீஜன். பாங்கர் அதாவது பாயுங்காயூர் பாங்கர். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பழைய வண்டல் மண். சரிங்களா? பழைய வண்டல் மண் இருக்கும். பழைய வண்டல் மண்ணுக்கு அப்புறம் தான் காதர், புது வண்டல் மண், அதுக்கப்புறம் ஆறு, ரிவர். சரிங்களா? சோ இப்போ ஒரு ஆறு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆறு என்ன கொண்டு வரும், புது வண்டல் மண்ணை கொண்டு வரும். அப்ப காதர் தான் பக்கத்துல இருக்காப்ல. சரி, காதருக்கு அப்புறம் பாங்கர் இருக்கு. பாங்கர்ல பழைய வண்டல் மண் இருக்கு. பழைய வண்டல் மண்ணுக்கு அப்புறம் சேரு சகதி நிகழ்ந்த பகுதி தான் வந்து தெராய் ரீஜியன் சொல்லுவாங்க. நல்ல வளமான பகுதி அந்த தெராய் ரீஜியன்றது. சரிங்களா? சோ தெராய்க்கு அப்புறம் பாபர் இருக்கு. பாபரை பொறுத்த வரைக்கும் கல்லுகள்லாம் கிடக்கும். அவங்க கல்லுக்குள்ள வந்து தண்ணியே மேல ஓடாது. ஆனா தண்ணி எல்லாம் ஓடும். பெரிய பெரிய ஆறுங்கள்லாம் கல்லுக்கு உள்ள ஓடுதுன்னு சொல்றாங்க, ஆழமா. சரிங்களா? ஸோ இதான் பாபர் ரீஜியன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்படிதான் வந்து ரிவர் எல்லாம் ஓடுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதைத்தான் வந்து பாபர் ரீஜியன், தராய் ரீஜியன், பாங்கர் ரீஜியன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் வந்து சொல்றேன். இந்த பிளைன் இங்க வந்து பாபர் ரீஜியன் பார்த்தோம், கல்லுக்கல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கல்லு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து விவசாயம் பண்ண முடியாது, ஏன்னா கல்லுக்கல்லா இருக்கும். இங்க இருக்கிற மரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதோட வேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கணும். வேர் வந்து பெருசா இருந்தாதான் இங்க மரமே வளர முடியும், இல்லைன்னா எதுவுமே வளர முடியாது, ஏன்னா இங்க கல்லுக்கல்லா இருக்கு அப்படின்னு வந்து இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க. இதை வந்து தமிழ்ல சொல்லவே கிடையாது. தமிழ்ல இந்த வார்த்தையை விட்டுட்டாங்க, டிரான்ஸ்லேட்டே பண்ணல. சரிங்களா? டைம் ஆயிடுச்சு போல, டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு டைம் இல்லை, அதனால டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தராய் ரீஜன் சொன்னோமா? ஓகே, தராய் ரீஜன்னா என்னன்னு சொல்லிட்டு வரோம். அங்க இருக்கிற விவசாயங்கள்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம், அதெல்லாம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாங்கர் ரீஜனு, காதர் ரீஜனு எல்லாமே பார்த்துட்டோம். டெல்டானா ஒண்ணும் கிடையாது. டெல்டானா இது இப்படி ஒரு முக்கோணமான ஒரு நிலப்பகுதி. ஆறு வருதா, இப்ப நான் ஒரு ஆறு வருது, கங்கா வருது. இது வந்து பாத்தீங்கன்னா கடல் என்ன கடல் வச்சுக்கலாம், வங்காள விரிகுடா. சரிங்களா? ஸோ வங்காள விரிகுடா இங்க இருக்கு. ஸோ வரும்போது ஆறு வரும்போது இங்க வந்து பிளைன் ரீஜனா இருக்கும், சமவெளிகளா இருக்கும். ஸோ சமவெளிகளா இருக்கும்போது நேரா போகணும் அவசியம் இல்லை, எப்படி வேணா போகலாம். அது வந்து பிரிஞ்சு 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 போகும். சரிங்களா? ஸோ அதனால இது வந்து டெல்டா ரீஜன் சொல்லுவாங்க, முக்கோணமா இருக்கு, அதனால டெல்டா சமவெளிகள். இங்கதான் என்ன இருக்கு, நமக்கு மாங்குரூவ் காடுகள் இருக்கு. சரிங்களா? மாங்குரூவ்னா என்ன, அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு
இந்த கடலோர மாவட்டங்கள்ல அதுவும் கடல் இது ஆறு வந்து பாத்தீங்கன்னா கடல்ல கலக்கிறதுக்கு இடையில நமக்கு மாங்குருவ் காடுகள் இருக்கு. இந்த காடுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பயோடைவர்சிட்டி. இங்கதான் பெங்கால் டைகர்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. உலகத்திலே மாங்குருவ் காடுகள் எங்க அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில தான் இருக்கு. இந்தியாவும் பங்களாதேஷும் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல அதிகமான மாங்குருவ் காடுகள் கொண்ட ஒரு பகுதியா இருக்கு. சரிங்களா? ஆனா இப்போ அது வந்து மக்களோட அதிகமான மக்கள் தொகை காரணமாகவும் தொழிற்சாலை உற்பத்தி காரணமாகவும் அதோட அளவு குறைஞ்சுக்கிட்டு வருது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறது தொடர்பா. சரிங்களா? நெக்ஸ்ட் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் டெல்டா முடிஞ்சிச்சு. டெல்டால முக்கியமா இன்னும் என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்க ஒரு ஃபேக்ட் இருக்கு, அது மட்டும் பார்த்துக்கலாம். சார்ஸ் அண்ட் பில்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வண்டல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா உயர்நில பகுதியை வந்து சார்ஸ்ன்னு சொல்றாங்க, சதுப்பு நில பகுதியை வந்து பில்ஸ்ன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்லாண்டு டெல்டான்னு சொன்னா இதுல மேல இருக்கிற பகுதியை சாருன்னு சொல்றாங்க, கீழே இருக்க பகுதியை பில்லுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? சிம்பிள். ஓகே, அதுதான் வந்து இங்க ஒரு ஃபேக்டா கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது, நீங்க எல்லாமே கதை தான். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க ராஜஸ்தான் சமவெளின்னு சொல்லிட்டு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. இங்க வந்து டேரக்டா பெனின்சுலர் பேட்டைக்கு போயிட்டாங்க. ராஜஸ்தான் சமவெளின்றது பின்னாடி கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்ல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இங்க தமிழ்ல கொடுத்ததை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அவங்க பின்னாடி வரும்போது ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆரவல்லி மலைத்தொடர் பகுதியில் இருக்கிற அதுக்கு மேற்கு பகுதியில் இருக்கிறதா அந்த ராஜஸ்தான் சமவெளி. இங்க வந்து பாத்தீங்கன்னா 1,75,000 சதுர கிலோமீட்டர்ல பரவி இருக்கு. இங்க வந்து லூனி ரிவரும் சரஸ்வதி ரிவரும் வந்து நாள உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க நிறைய உப்பு ஏரிகள்லாம் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சாம்பார் ஏரி, புஷ்கர் ஏரி, ஜெய்ப்பூர் பக்கத்துல இருக்கிற அந்த 2 லேக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தார் பாலைவனம் வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரவி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உலகத்துல எத்தனாவது இடம்? 17வது இடம். இங்கிலீஷ்ல தப்பா கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்ல 7வது இடம்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? தமிழ்ல கொடுத்துருக்கிறது தான் கரெக்ட், நான் நெட்ல பார்த்துட்டேன். 17வது இடம். இங்கிலீஷ்ல வெறும் 7ன்னு கொடுத்துருப்பாங்க, அது தப்பு, நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கிலீஷ்ல படிச்சுட்டு இங்கிலீஷ்லயும் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு எல்லாம் கொடுத்துருப்பாங்க, டிரான்ஸ்லேட் பண்ண என்ன தப்புனாங்க தெரியாது. ராஜஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா 3ல 2 பகுதி, ராஜஸ்தான்ல இருக்க 3ல 2 பகுதி இந்த பாலைவனமா இருக்கு. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மருஸ்டாலின்றது முழு பாலைவனம், பாங்கர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அரைகுறை பாலைவனம். சரிங்களா? அதாவது செமி டெசர்ட்னு சொல்லுவாங்க, குறை பாலைவனம்னு சொல்லலாம். இங்க நிறைய உப்பு ஏரிகள் நிறைய இருக்கு. அந்த உப்பு ஏரிகளுக்கு பேரு தாண்டுன்னு சொல்றாங்க, THAND, தாண்டு. இந்த தாண்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சில ஒரு தடவை கேட்டுட்டாங்க தாண்டுனா என்னன்னு சொல்லி. யூபிஎஸ்சில கேட்டாங்க, டிஎன்பிஎஸ்சி வரை கேட்கல. ஆனா டிஎன்பிஎஸ்சில யூபிஎஸ்சில கேட்டதுனால இனிமே கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தாண்டுனா உப்பு ஏரிகள். ஸோ உப்பு ஏரிகள்ல ஒண்ணுதான் இந்த சாம்பார் புஷ்கர் ஏரி, அதுல ஒண்ணுதான் தாண்டுன்னு அவசியம். தாண்டுன்றது பொதுவா அதுக்கு பேரு அப்படின்னு சொல்லிக்கலாம், அவ்வளவு. அதுக்கப்புறம் இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளியில பெருசா ஒண்ணுமே கிடையாது. கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளிலாம் ஒண்ணுமே கிடையாது, அதை நீங்களே பாத்துக்கோங்க. ஒண்ணுமே ஃபேக்டே இருக்காது. சரிங்களா? ஸோ கஷ்டமானது எல்லாமே நான் நடத்திடுறேன், சிம்பிளா உள்ளதை நீங்களே ரீட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமிகள் பேர்லாம். தீபகற்ப பீடபூமிகள்னா இங்கிலீஷ்ல வந்து பெனின்சுலர் பிளாட்டியோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 தான். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தீபகற்ப பீடபூமின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இருக்கா? ஓகே, நான் இந்தியாவோட மேப் வரைகிறேன். சரிங்களா? ஸோ தீபகற்ப பீடபூமினா இந்த ரீஜியன் தான். சரிங்களா? இந்த ரீஜியன் ஃபுல்லாவே தீபகற்ப பீடபூமிக்குள்ள வந்துடும். சரிங்களா? இந்த ரீஜியன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு? ஒரு செகண்ட், வேற கலர் மாத்திக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு, இங்கிட்டு ஈஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை. சரிங்களா? மேல வந்து ஆரவல்லி ஓடுது. சரிங்களா? இங்க ஆரவல்லி ஓடுது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆரவல்லி ஓடுதுன்னு பார்த்தோம். இங்க ராஜ்மஹால் ஹில்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? இங்க வந்து ராஜ்மஹால் ஹில்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்க நர்மதா சாத்புரா, சாரி, விந்தியா சாத்புரா ஓடுதுன்னு பார்த்தோம். ஸோ விந்தியா சாத்புராக்கு மேல உள்ள பகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா சென்ட்ரல் ஹைலேண்டுன்னு சொல்லுவாங்க, மத்திய உயர் நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விந்தியா சாத்புராக்கு கீழே உள்ள பகுதியை தக்கான பீடபூமின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். நர்மதா, அதாவது விந்தியா சாத்புராக்குள்ள இருக்க வடக்கு பகுதியை வந்து பாத்தீங்கன்னா மத்திய உயர் நிலங்கள்னு சொல்லுவாங்க. விந்தியா சாத்புராக்குள்ள தெற்கு பகுதியை வந்து பாத்தீங்க அப்படின்னா தக்கான பீடபூமின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அந்த தக்கான பீடபூமியில தான் அப்போ மொத்தமா பெனின்சுலர் பிளாட்டியோ, தீபகற்ப பீடபூமியில எல்லாம் சேர்ந்ததுதான் தீபகற்ப பீடபூமிகள். சரிங்களா? சோ அப்ப இந்த எல்லையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கீழே வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு
என்னது ஆரவல்லி இருக்கு, இங்க ராஜ்மஹால் ஹில்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நடுவுல வந்து நம்ம விந்தியா சாத்புரா சொன்னோம். அதுக்கப்புறம் மேல மைக்காலா ரேஞ்சு, மால்வா பிளாட்டியூ, பண்டல்கண்டு, பகல்கண்டு, மகாதேவா ஹில்ஸ், இது எல்லாமே வரிசையா இருக்கும். சரிங்களா, அதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா முடிஞ்சு, இந்த ஏரியாவே முடிஞ்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா, ஓகே, இப்ப பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் சொன்னதுதான் உள்ள இருக்கும். ஆரவல்லி ஹில்ஸ் வந்து நார்தன் வெஸ்டர்ன் பார்ட்ல இருக்கும். அண்ட் நார்தன் ஈஸ்டர்ன் பவுண்டரிஸ்ல வந்து பண்டல்கண்டு, கைமூர் ஹில்ஸ், ராஜ்மஹால் ஹில்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் பவுண்டரிஸ் ரெஸ்பெக்டிவ்லி இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, ஆனைமடி தான் இங்க இருக்கிறதுல ஹைட் ஜாஸ்தி. அதாவதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட ஹைட்டு சவுத் இந்தியாலே ஹையஸ்ட் ஹைட்டு. அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையிலே உயரமானது இந்த ஆனைமுடி தான், 2695 மீட்டர். நான் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆனைமலையில தான் இருக்கு. சரிங்களா, ஓகே, தமிழ்லயும் அதே தான் இருக்கு. ஓகே, ஓகே, இந்த ஏரியால கோண்டுவானா அப்படின்ற ஒரு லேண்டா இருக்குன்னு சொல்றாங்க. கோண்டுவானா நம்ம ஏற்கனவே பார்த்த அங்காரா கோண்டுவானான்னு சொல்லிட்டு, ஸோ கீழே உள்ள பகுதியெல்லாம் சவுத் தெற்குல உள்ள பகுதியெல்லாம் கோண்டுவானான்னு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அப்ப கோண்டுவானா வந்துதான் இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோண்டுவானா பகுதியால தான் இது உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது வந்து நர்மதா கீழே தான் இருக்கு. நர்மதா கீழே உள்ளதை டெக்கான் பிளாட்டியூ, மேல உள்ளதை சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் இதுலயும் இருக்கு. இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்குள்ள நேரா போயிடலாம். மத்திய உயர்நிலங்கள். அப்போ நம்ம வந்து வந்தியா சாத்புராவுக்கு மேல உள்ளதை மத்திய உயர்நிலைகள் சொன்னோம். ஸோ மத்திய உயர்நிலைகள்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, ஸோ நர்மதை வந்து இப்போ நர்மதா ரிவர், அது பக்கத்துல ஆரவல்லி மலைத்தொடர், குஜராத். ஸோ ஒரு 700 கிலோமீட்டர், இந்த ஆரவல்லி மலைத்தொடர் மொத்தம் 700 கிலோமீட்டருக்கு பரவி இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. குஜராத்ல இருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரைக்கும் போகுதுன்னு சொன்னாங்க. நம்ம அப்பயே பார்த்தோம், 4 ஸ்டேட் பார்த்தோம், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, அதுக்கப்புறம் டெல்லி. ஸோ 4 ஏரியாவுக்கு வந்து போறதுதான் என்னது இந்த ஆரவல்லி மலைத்தொடர்கள். சரிங்களா, ஸோ அதுதான். ஸோ அங்கதான் குரு ஷிகார் இருக்குன்னு சொல்லிட்டோம். குரு ஷிகாரோட ஹைட்டு 1722 மீட்டர். ஸோ அதுக்கு மேல இருக்கு, நம்ம பார்த்துட்டோம் அதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் மாலவ பீடபூமின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க இதான் ஆரவல்லி மலை அப்படின்னா, ஆரவல்லி மலை பக்கத்துல இந்த இடத்துலதான் என்ன இருக்கும், மாலவ பீடபூமி இருக்கும். அந்த மாலவ பீடபூமி வந்து பாத்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர் தென் கிழக்குல இருக்குன்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தென் கிழக்கு, சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா, ஸோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பல், நான் சொன்னேன்னா ஒரு 3 ரிவர் வந்து இந்த மாலவா பிளாட்டியூல உருவாகும்னு சொன்னா, மாலவ பீடபூமியில 3 ரிவர் உருவாகும். சம்பல், பெட்டுவா, கென்னு. இந்த பெட்டுவா கென்னுல தான் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பெட்டுவா, அதாவது பெட்டுவா கென்னை இணைக்கிற மாதிரி ஒரு திட்டம். சரிங்களா, அந்த திட்டத்தின் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அங்க பன்னா நேஷனல் பார்க், பன்னா தேசிய பூங்கான்றது வந்து பாத்தீங்கன்னா அழிய போகுது. ஏன் அப்படின்னா பெட்டுவா கென் அந்த 2 ரிவரை இணைக்க போறாங்க. அதனால அங்க இருக்கிற இதெல்லாமே மத்திய பிரதேச ஒரு பிரச்சனையாவே போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 3 ரிவரும் சேர்ந்து தான் யமுனால போய் கலக்க போகுது. சரிங்களா, அது எங்க உருவாகுது இந்த 3 ரிவரும், கென்னு, பெட்டுவா, அதுக்கப்புறம் சம்பல்னு கேட்டீங்கன்னா மாலவ பீடபூமியில உருவாகுது, நான் வச்சுக்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் யமுனை ஆற்றத்துடன், ஓகே, மணி எவ்வளோ ஆச்சு, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குங்க. எவ்வளவு நேரத்துல முடியும்? 6 மணிக்கு முடியுமா கிளாஸ்? யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, எவ்வளவு நேரத்துல முடியணும் கிளாஸ்? 30. 6:30-யா? சரி, ஓகே, நம்ம இந்த ஏரியா முடிச்சிடலாம். சரிங்களா, முடிச்சுட்டு நம்ம டக்குன்னு கொஞ்சம் இது வரைக்கும் டெக்கான் பீடபூமி வரைக்கும் முடிச்சுக்கலாம். கடற்கரை சமவெளி வந்து கொஞ்சம் சின்ன டாபிக் தான், நம்ம அடுத்த கிளாஸ் அதோட சேர்த்து பார்த்துடலாம். ஸோ அந்த தக்கான பீடபூமி வரைக்கும் முடிச்சிடலாம். சரிங்களா, ஓகே, ரொம்பலாம் கிடையாது, ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பண்டல்கண்ட் ரீஜன், பகல்கண்ட் ரீஜன், இந்த ரீஜன்லாம் இங்கே தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சோட்டா நாக்பூர் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சரிங்களா, அந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூன்றது, இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார், சத்தீஸ்கர், 4 ஸ்டேட்லயும் 5 ஸ்டேட்டை கவர் பண்ண ஒரு ரீஜன். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான இரும்பு, எஃகு, தேவையான எல்லா உற்பத்தி பொருட்களும் இங்கதான் எடுக்கப்படுது. ரொம்ப ஒரு ரிசோர்ஸ் ரிச், அதாவது கனிம வளங்கள் அதிகமான ஒரு பகுதியா இருக்கப்படுது இந்த இடம். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் டெக்கான் பிளாட்டியூனா என்னன்னு உங்களுக்கு சொன்னேன். அதாவது இந்தியா சாத்புராக்கு கீழே உள்ள தெற்கு பகுதியில் உள்ளதுதான். ஸோ இது வந்து ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா விந்தியா சாத்புரான்றது வந்து வடக்குல இருக்கும்.
மகாதேவ் மைக்காலா குன்றுகள் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்குல இருக்கும். ராஜ்மஹால் குன்றுகள் வந்து மேற்குல இருக்கும். மேற்கு தொடர்ச்சி வடகிழக்குல வந்து ராஜ்மஹால் குன்றுகள், மேற்குல மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்குல கிழக்கு தொடர்ச்சி மலை, மொத்தம் 7,00,000 சதுர கிலோமீட்டர்ல வந்து பரவி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தக்கான பீடபூமி. அப்ப மேற்கு தொடர்ச்சி மலையை பத்தி சொல்லியிருக்காங்க. இங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட இன்னொரு பேரு சாகியாத்ரி. இருங்க நான் அதை இங்கிலீஷ்ல சொல்றேன். சாகியாத்ரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கிலீஷ்லயும் நோட் பண்ணியிருக்கேன், தமிழ்லயும் நோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதே இது வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து ஆனமலை, ஏலக்காய் இதெல்லாம் நெட்லயே நம்ம இதுலயே பார்த்துட்டோம். இதுல நம்ம மேப்லயே பார்த்துட்டோம். ஆனமலை, ஆனமுடி சிகரம் இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு இதோட பேர் என்ன சொன்னேன்? சாகியாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சயாத்ரின்னு தமிழ்ல கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல இருக்க வேர்டை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னொரு பேரு பூர்வாத்ரி. ஸோ பூர்வாத்ரின்றது கிழக்கு தொடர்ச்சி மலை. ஸோ உங்களுக்கு இன்னொன்னு என்ன, பூர்வாஞ்சல்னா நான் என்ன சொன்னேன்? வடகிழக்கு பகுதியில இருக்கிற இமயமலையோட இன்னொரு பேரு பூர்வாஞ்சலி. அது மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலையோட இன்னொரு பேரு பூர்வாத்ரி. ரெண்டுலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சரிங்களா? தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பீர் பஞ்சால் ஒண்ணு இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எங்க இருக்கு? ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. ஸோ பீர் பஞ்சால், பூர்வாத்ரி அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலை, பூர்வாஞ்சல் அப்படின்னா வடகிழக்கு இமயமலைகள். சரிங்களா? ஸோ இந்த மூணுலயும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதான் சொன்னேன் திருப்பி. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு இது எல்லாமே நம்ம சொன்ன கதை தான். சரிங்களா? எல்லா பொன்னாறு ரிவர், மகாநதி ரிவர் இது எல்லாமே நம்ம ரிவர் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ரிவர் பாடம் நடத்தும் போது. அதுக்கப்புறம் இந்தியன் டெசர்ட். நான் சொன்னேன்னா இந்தியன் டெசர்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க தமிழ்ல முன்னாடி கொடுத்தாங்கன்னு. ஸோ அது இங்கேதான் இப்பதான் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்ல. 7th லார்ஜஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. சரிங்களா? ஸோ 17th 17வது. நெட்ல ஆக்சுவலி 18வது போட்டிருந்தாங்க விக்கிபீடியால. எதுனே தெரியல. ஸ்கூல் புக்ல 17 கொடுத்துருக்காங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா போதும். அது மாதிரி வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா சப்டிராபிக்கல் டெசர்ட்னு சொல்லுவாங்க. சப்டிராபிக்கல் டெசர்ட்னா வெப்பமண்டலத்துல இருக்கிற 35 டிகிரி நார்த் உள்ள எல்லா 35, அதாவது 0 டிகிரி சொன்னோமா. 35 டிகிரி உள்ள பகுதியில இருக்கிற எல்லா டெசர்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா சப்டிராபிக்கல் டெசர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா டெசர்ட்டுமே அங்கதான் இருக்கும். இந்தியாவோட தார் டெசர்ட் அங்கதான் இருக்கும். அரேபியன் டெசர்ட் அங்கதான் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சஹாரா டெசர்ட் அங்கதான் இருக்கும். யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன டெசர்ட் இருக்கு? யூஎஸ்ல வந்து கலிபோர்னியன் டெசர்ட். ஸோ கலிபோர்னியன் டெசர்ட், சஹாரா டெசர்ட், அரேபியன் டெசர்ட், இந்தியன் டெசர்ட் எல்லாமே 35 டிகிரியில தான் இருக்கும். ஸோ இந்த டெசர்ட் இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா சப் டிராபிக்கல் டெசர்ட்னு சொல்லுவாங்க. இந்த சப் டிராபிக்கல் டெசர்ட்ல இந்தியா எத்தனாவது இடம்னா 9வது இடத்துல இருக்கு. இந்தியாவோட தார் டெசர்ட்ன்றது. ஆனா உலக அளவுல மொத்த டெசர்ட்லயே வந்து பார்க்கும்போது இந்தியா வந்து 17வது இடத்துல இருக்கு தார் டெசர்ட்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மீதி எல்லாமே நான் சொன்னதுதான். அதுக்கப்புறம் வேற எதுவுமே கிடையாது டெசர்ட்டுக்கு. சரிங்களா? அவ்வளவுதான். சரி, ஓகே. நான் கோஸ்டல் பிளைன்ஸ் மட்டும் நாளைக்கு நடத்துறேன். கோஸ்டல் பிளைன்ஸும் அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஐலாண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ ஐலாண்டு முடிச்சுட்டு தமிழ்நாடோட ஜியாகிரபியும் முடிச்சிட்டோம் அப்படின்னா டோட்டலா ஜியாகிரபில அதாவது இந்த பிசிக்கல் லொகேஷன் முடிஞ்சிச்சு. சரிங்களா? சரி, ஓகே. கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் போயிருங்க. ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். நான் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லிட்டு நீங்க கிளம்பலாம். அதுக்கப்புறம் டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஓகேவா? மற்றவங்க போறவங்க போய்க்கலாம். சரிங்களா? சார், இப்ப ஜியாகிரபில எந்த ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றத சாம்பிள் கொஸ்டின் சொல்ல முடியுமா? லைக் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, இப்ப இந்தியா சப்கான்டினென்ட் 55. இல்ல என்ன எக்ஸாமுக்கு? இப்ப நம்ம குரூப் 2 மெயின்ஸ்க்கு சார். குரூப் 2. ஓகே. குரூப் 2னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால ஆக்சுவலா எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நடத்தின ஏரியால கேட்டோம் அப்படின்னா இந்தியாவோட துணைக்கண்டம் என்ன, அதுக்கப்புறம் ஆரவல்லியோட இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா இமயமலையோட முக்கியத்துவம், மேற்கு தொடர்ச்சியோட முக்கியத்துவம், கிழக்கு தொடர்ச்சி மலையோட முக்கியத்துவம் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு. அதை விட்டீங்க அப்படின்னா சார் ரிவர்ஸ் வந்து டாப் டு பாட்டம் ரிவர் அடுத்த பாடம் கேட்பாங்களா? அப்படிலாம் வந்து மெயின்ஸ்ல கேட்க மாட்டாங்க. அப்படி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஓரியன்டா கேட்பாங்க. எதுக்கா என்ன பயன்பாடு? இப்போ ஒரு மலையோ குன்றோ யாரோ எதோ இருந்தாலும் அது எது மக்களுக்கு எப்படி உதவுது, அது பொல்யூட் ஆகுதா, அதனால எப்படி வந்து ஒரு டிசாஸ்டர், அதாவது சம்திங் பேரிடர்கள் எப்படி நடக்குது, அந்த மாதிரிதான் கேட்பாங்களே தவிர்த்து பியூர் ஜியாகிரபி எல்லாம் கேட்க மாட்டாங்க. கவலைப்படாதீங்க. ஓகே சார், தேங்க்யூ. பியூர் அதாவது அது மாதிரி இப்ப இமயமலை இருக்கிற இமயமலைனால ஏற்படுகிற காலநிலை மாற்றங்கள், வெதர் சிஸ்டத்துல என்னென்ன சேஞ்ச் ஆகுது, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இமயமலையில வெதர் இப்ப நான் சொன்ன சென்ட்ரலேஷன்ல வர்ற அந்த குளிர் காற்று எல்லாம் தடுத்து நிப்பாட்டுது. சவுத் வெஸ்ட் மான்சூன்ல இருக்க அந்த காற்று வந்து வெளியில போகாம தடுத்து மழை பெய்ய உருவாகுது. அப்ப டிரான்ஸ்ஹிமாலயஸ்ல மழை பெய்யறதே கிடையாது. அங்க கோல்டு டெசர்ட் தான் இருக்கு. இப்பெல்லாம் நிறைய நான் பாயிண்ட் சொன்னேன். ஸோ இந்த பாயிண்ட் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி வானிலையை வந்து நிர்ணயிக்கிறதுல இமயமலையோட பங்களிப்பு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க இதை தான் எழுதணும் எக்ஸாக்டா. சரிங்களா? ஓகே.
இப்போ இது ம் கூட நம்ம ம் கரண்ட் அஃபேர்ஸ் டீடைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணி கொடுக்கணும். ரொம்பலாம் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் டீட்டெயில் ஆட் பண்ணா தெரிஞ்சா ஆட் பண்ணுங்க, தெரியாட்டா ஸ்கூல் புக்ல உள்ளதை எழுதுங்க. இந்த மாதிரி கேள்விக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி கேட்டா மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன கேள்வி கேட்டாங்களோ ஸ்கூல் புக்ல உள்ள ஆன்சர்ஸ் இருக்குன்னா போதும். பட் ஆனா இதெல்லாம் நீங்க மைண்ட்ல அங்கங்க படிச்ச பாயிண்ட் எல்லாம் ஒன்று சேர்த்து எழுதுறதுதான் விஷயமே தவிர்த்து எக்ஸாக்டா இதுதான் 10 பாயிண்ட் அப்படின்னு யாரும் எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. இப்ப நான் சொன்ன பாயிண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் டிரான்ஸ் ஹிமாலயஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தேன், இமயமலை முக்கியத்துவத்துல ஒரு 2-3 பாயிண்ட் எடுத்தேன். இது மாதிரி அங்கங்க 2-3-5 பாயிண்ட் சேர்த்து மொத்தமா ஒரு 10 பாயிண்ட் சொல்லிக்கலாம். சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? அப்புறம் வேற ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா? ரெண்டுமே சொல்லலாம். சார் சார் 2A சார் கம்மிங் வீக் டெஸ்ட் போர்ஷன் என்னங்க சார்? டெஸ்ட் 1ஓட போர்ஷன் இப்ப நம்ம சொன்னதா ஜியோகிராஃபி லொகேஷன். கம்மிங் வீக் வந்து டெஸ்ட் 2 வருதோ? சார் 2A தமிழ்நாடு ரிலேட்டட் தாங்க சார் ஜியோகிராஃபி 2A இருக்கு. ஓகே, செகண்ட் இருக்கா? ஓகே சரி, ஓகே. நம்ம அது வந்து இடையில ஒரு கிளாஸஸ் வச்சு முடிச்சிடலாம். இன்னைக்கு வருது 2A டெஸ்ட் ஆக்சுவலி இன்னைக்கு எனக்கு கமிட்மெண்ட் இன்னைக்கு தான் கொடுத்தாங்க. நான் 2Aக்கு சண்டே வர்ற சண்டேங்களா? சரி, இடையில ஒரு நாள் வச்சு நம்ம 2Aக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்ஷன் எது முடிக்கல நம்ம பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? சார் இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த போர்ஷனாவது குரூப்ல போட்டு விட்டீங்கன்னா கூட ஃபர்தரா நாங்க ஏதாவது படிக்க முடிஞ்சனாலும் படிச்சுக்கோங்க சார். சரி, ஓகே ஓகே. நான் உங்களுக்கு போர்ஷன் போட சொல்றேன். சரிங்களா? ஓகே. குரூப் 2Aக்கு நெக்ஸ்ட் டெஸ்டோட போர்ஷன் தெளிவா போடணும்னு சொன்னாங்க. சரி, நான் போட சொல்லிடுறேன். வேற ஏதாவது? சார் 2A மெயின்ஸ்க்கு வந்து சோர்ஸ் புக் என்னது சார், ஸ்கூல் புக் தவிர? சோர்ஸ் புக்குன்றது நீங்க ஸ்கூல் புக் நீங்க தரவா படிங்க. சோர்ஸ் புக்கு ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப போக வேணாம், ரொம்ப தேட வேணாம் தான் சொல்லுவேன். என்ன கேட்டா ஸ்கூல் புக்கு மோஸ்ட்லி ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் போதும். ப்ரிலிம்ஸ்ல வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து சார், அது எதுவுமே புக்ல இல்ல. அது எல்லாமே வந்து மாஜித் ஹுசேன் புக்ல தான் இருக்கு சார். அதனால அது கொஞ்சம் அதுல இருந்து எந்த கேட்டா புக்ல கொஞ்சம் useful ஆ இருக்கும். மாஜித் ஹுசேன் எல்லாம் படிக்க வேணாங்க. யூபிஎஸ்சிக்குனே படிக்க மாட்டாங்க யாருமே. ஏங்க தேவையில்லாம நீங்க குழப்பிக்காதீங்க, யாரையும் குழப்பாதீங்க. ஸ்கூல் புக் படிங்க, வந்தா எழுதுங்க. 5 கொஸ்டின் போட முடியல விட்டுருங்க. 5 கொஸ்டின் யாருமே போட மாட்டாங்க, நீங்களும் போட மாட்டாங்க, யாரும் போட மாட்டாங்க. அந்த கொஸ்டின் நமக்கு தேவையில்லை. மீதி கொஸ்டினை போடுறதுக்கு திருப்பி திருப்பி படிச்சதை ரிவைஸ் பண்ணுங்க போதும். சரிங்களா? நீங்க பாஸ் ஆயிடுவீங்க. 5 கொஸ்டினுக்காக மாஜித் ஹுசேனை எடுத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே படிச்சது மறந்து போகும், படிச்சது ஞாபகம் இருக்காது. ஸோ படிச்சதை மட்டும் ஸ்கூல் புக்ல உள்ளதை திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. மாஜித் ஹுசேன்லாம் வேணாம், அது பெரிய புக்கு, அதெல்லாம் படிச்சுலாம் வேலைக்கு ஆகாது. சரிங்களா? நாங்களே படிச்சது கிடையாது. வேற ஏதாவது டவுட்? சார் சொல்லுங்க. சார் இப்போ 2A ஜியோகிராஃபி மெயின்ஸ்க்கு நாங்க ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியாவும் அவுட்லைனா பார்க்கணுமா சார்? ஆமா, சிலபஸ்ல இருக்குல்ல ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியானா கண்டிப்பா படிக்கணும்ல. சார் அந்த ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா குரூப் புக் டிஸ்கிரிப்டிவ்ல தான் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க சார். ஓகே. இதுல வந்து குரூப் எங்களுக்கு 2A ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியாவும் கொடுத்தானே கொடுத்துருப்பாங்க. ஜியோகிராஃபி தமிழ்நாடு வெறும் இல்ல ஜியோகிராஃபி ஆஃப் சார், தமிழ்நாடு மட்டும் சிலபஸ்ல கொடுத்துருவாங்க. எங்கேயுமே இந்தியான்னு எதுலயுமே சோஷியல் ஹியூஸ் அண்ட் எக்கானமி எதுலயுமே தமிழ்நாடு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க சார். எல்லாத்துலயுமே எல்லா யூனிட்டுமே தமிழ்நாடு ரெஃபரன்ஸ் பண்ணி தான் இருக்குங்க சார். 2Aக்குங்களா? ஓகே Yes, ஓகே sir. ஓகேங்க. ஓகேங்க 2Aக்கு அப்ப அந்த இடத்துல சிலபஸ் என்கிட்ட இப்படிதான் சொன்னாங்க ஆக்சுவலா சாரு. சரி, நான் அது கொஞ்சம் மட்டும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வாட்டி எடுக்கும்போது தமிழ்நாடு, நான் அடுத்த கிளாஸ் தமிழ்நாடு ஓரியன்டா தான் எடுப்பேன். ஸோ 2Aக்கு மட்டும் ஸ்பெஷலா அந்த கிளாஸ் எடுத்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஃபுல்லா டீட்டெயிலா ஸ்கூல் புக்ல Okay, உள்ள sir. ஒரு 2 Sir, பாடம் இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இப்போ டெஸ்ட்டுக்கு நாங்க தமிழ்நாடு பேஸ் பண்ணி படிச்சா போதுமா இல்ல எப்படி சார்? நான் உங்களுக்கு குரூப்ல மெசேஜ் போடுறேனே. நான் உங்களுக்கு இப்ப நான் கொஞ்சம் சிலபஸ் மட்டும் இன்னொரு வாட்டி நல்லா ரெஃபர் பண்ணிட்டு 2Aக்கு 2க்கு எங்கே டிஃபரன்ஸ் ஆகுது, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குன்றத நான் சிலபஸை தெளிவா பார்த்துட்டு உங்களுக்கு நான் குரூப்ல ஒரு மெசேஜ் போடுறேன். குரூப் 2Aக்கு வந்து ஒரு வாய்ஸ் நோட்டு கூட போடுறேன், எந்த மாதிரி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஒரு கிளாஸ் முடிஞ்ச ஒரு 10 நிமிஷத்துல போடுறேன். சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. ஓகேங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி டு இன்டரப்ட் சார். சார் சொல்லுங்க. மேம் ஜியோகிராஃபி மேம்க்கு உடம்பு சரியில்லாதனால சடனா உங்ககிட்ட நான் சொல்லிட்டேங்க சார் டெஸ்ட் 1 போர்ஷனுக்கு. ஸோ 2Aக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி குரூப்ல நான் போட்டு விட்டுறேங்க சார், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிடுறேன் சார். சரி, ஓகே. 2Aக்கு போட்டு விட்டுருவாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? எதுவும் ஃபீட்பேக் இருக்கா? ஓகே தானா? போலாமா? முடிச்சுக்கலாமா கிளாஸ்? ஓகே, முடிச்சுக்கலாம். நான் அடுத்த கிளாஸ்ல டவுட் இருந்தா நோட் பண்ணி கேளுங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ம்